நம்ம தமிழர்கள் ஆகவே வணக்கம் சொல்கிறேன். அதனால் ஒரு மாதிரி நினைக்காதீங்க. நம்ம நாட்டில் வந்து தமிழே தெரியாத வணக்கம்ன்றாங்க. ஏன்னா ஜனங்களை கவர் பண்ணுறாங்களாம். ஆகவே ஜனங்களை கவர் பண்ணுறதுக்கு உங்களையும் என்னை தான் கடவுள் இந்த பூமியில் வச்சிருக்கிறார் இல்லையா? ஆகவே தான் நம்ம தான் எப்படி ஜனங்களை நம்ம பக்கம் மட்டும் இல்லை தேவன் பக்கமாக இழுக்கிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் வந்து நமக்கு கர்த்தர் அனந்த ஞானம், புத்தி, அறிவு, விவேகத்தை கொடுத்துருக்கிறார். இந்த கால வேளையில் உங்களை இந்த சியோன் போதகர் ஐக்கியத்துக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த இந்த மாதிரி கூடுகையில் பேசுவேன். பட் வந்து கொஞ்ச நாளாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த கூடுகையில் பேசாத நாங்களே என்ன பண்ணுறோம், வெற்றி வாழ்வு போதகர் கருத்தருக்குன்னு அங்கங்கே வைப்போம். ஏன்னா இந்த கூடுகையில் நேரத்துக்கு வர மாட்டாங்க. நாங்கள் இந்நேரம் ஒரு பிரசங்கம் முடிச்சிட்ருப்பேன். இந்நேரம் ஒரு பிரசங்கம் முடிச்சு செகண்ட் பிரசங்கம் 2 செக்ஷன் பண்ணுவோம். நான் 8:50 செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன். எத்தனை மணிக்குங்க? 8:50 செங்கல்பட்டில் நான் இருக்கிற இடம் 100 கிலோமீட்ரு கும்படி பூண்டி. 8:50 செங்கல்பட்டில் வந்து கால் வச்சுட்டேன், ரீச் ஆகிட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை இப்போல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க யாரும், நாங்களே உனக்கு கேட்டை திறக்கல அப்படின்னாங்க. சரி, அப்புறம் என்ன அழைச்ச பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் ரெஸ்ட்டுன்னா என்ன கொஞ்சம் உட்காந்து பேசியிருந்தோம், அவ்வளோதான். ரெஸ்ட்டுன்னா நான் படுத்து தூங்கிட்டா வந்தோம். இல்லை, ஏன்னா தூக்கம் நல்லா எப்போ நல்லா வரும்னா கடவுளுடைய பணிகள்லாம் செஞ்சு திருப்தி ஆகும்போது நல்ல தூக்கம் வரும். சரி, ஆகவே நீங்கள் எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் போதகர்களா? முழு நேரம் ஊழியம் பண்ணுறீங்களா? நான் எப்போதும் எல்லா இடத்துலையும் கேட்க மாட்டேன், என்னன்னு தெரியல கேட்க தோணுச்சு. எல்லோரும் ஊழியக்காரங்க. சரி, கடவுள் பெரிய ஒரு ஊழியக்காரர்களுக்கு பெரிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அவருடைய பிரதிநிதி இயேசு நம்மளை அனுப்பியிருக்கிறார். எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு மந்திரி அமைச்சார்னா அவர் அனுப்பின மாதிரி அது இல்லையா? அப்போது தேவன் தம்முடைய குமாரன் அனுப்பினார் பிரதிநிதியாக. குமாரன் அவருடைய குமாரர்களாக நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அவருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக நம்மளை படைச்சிருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துடைய பிரதிநிதியாக நாங்கள் இங்கே எல்லாம் தேவகுமாரர்களாக இருக்கிறோம், குமார்த்திகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த 2ஆம் நபர் எப்படி அவர் வந்து அது போல் அவருடைய சாயலாக நம்ம இந்த பூமியில் கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறோம். ஆமென். சரி, ஆகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ஒரு கூடுகையாக இருக்காது பிரசங்கம். இது வந்து ஒரு முக்கியமாக நாங்கள் தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் இந்த ஊழியத்தை நாங்கள் ஒரு 3 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். இது என்னென்னா, சபையில் இருக்கிற போதகர் தான் நம்ம தான் டீச்சர், லீடர், மெய்ப்பர். நாம் வந்து எப்படி சபையை வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஆத்தமாக எப்படி ஆதாயம் பண்ண அந்த மாதிரி இல்லை, எப்படி ஃபுல்பீட்டில் பிரசங்கம் பண்ணணும், ஃபுல்பீட்டை எப்படி பயன்படுத்தணும்ன்றது தான் போதகமே. அதில் 2 காரியம் தமிழ்நாடும் இந்தியா முழுவதும் 2 காரியத்தில் வீக்காக இருக்குது சபை. என்ன வீக்காக இருக்குதுன்னா, ஹெல்த் அண்ட் வெல்த். அப்படின்னா சரீர சுகத்துலேயும் வீக்காக இருக்கிறாங்க, பண விஷயத்துலேயும் வீக்காக, 2த்துலேயும் வீக்காக இருக்கிறாங்க. ஆகவே இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம போதிக்கிறோம். இன்னொன்று ஏன்னா இந்த 2 காரியம் வந்து ரொம்ப 2 கண்ணு மாதிரி. சுகம் இல்லைன்னா ஊழியம் பண்ண முடியாது, கொஞ்சம் காசு இல்லைனாலையும் ஊழியம் பண்ண முடியாது. உடனே ஒரு மாதிரி நினச்சிப்பீங்க, என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு. உண்மையை ஒத்துக்கணும். ஓகேவா? அப்போ இது 2மே வந்து கடவுள் தராருன்றதை நம்ம சபையில் போதிக்கணும். நம்ம தராருன்னு இது போதிக்கணும் பாருங்கள். ஆகவே நம்ம உங்ககிட்ட உங்கள் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கங்க. அது சும்மா மடிச்சிக்கிறதுல எழுந்து நின்று நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அதில் இருக்கிறது அப்படியே இருக்கும். எனக்கு ஒரு பேப்பர் இருக்குது இல்லையா? சரி, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இருக்கா? இல்லை, எனக்கு இருக்குது, எழுதி இருக்கிறேன். சரி,
இது வந்து விசுவாச உறுதிமொழி. விசுவாசம் அறிக்கை தான் விசுவாச உறுதிமொழி. இன்னைக்கு கூட ஒரு கட்சிகள் தொடங்கினா உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யார் கொள்கை தலைவர்? எங்கள் கொள்கை தலைவர் இயேசு. எங்கள் கொள்கை இயேசுடைய பாடுகள், இயேசுடைய மரணம். எங்கள் கொள்கை இயேசுடைய ரத்தம். எங்கள் கொள்கை இயேசுடைய உயிர்த்தெழுதல். அதான் எங்கள் கொள்கை. வேற எந்த கொள்கையும் கிடையாது. எங்கள் கொள்கை தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகவே இது அடிப்படைய, இது வந்து ஃபுல் காஸ்பல். இதுதான் நம்ம சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து. நான் சொல்லும் போது அப்படி கூட சேர்ந்து சொல்லுவோம். இயேசு கன்னி வயிற்றில் பிறந்தார். இயேசு 33 வருடம் இந்த பூமியில மனிதனாகவும் தேவனாகவும் வாழ்ந்தார். இயேசு 3 வருடம் இந்த பூமியில ஊழியத்தை செய்தார். இயேசுவின் ஊழியத்தில் அற்புதமும் அதிசயமும் நடந்தது. வியாதிகள் சுகமானது, பிசாசுகள் துரத்தப்பட்டது, மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள். இயேசு எனக்காக சிலுவையில் பாடுபட்டார். என் பாவத்தை சுமந்து தீர்த்தார். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இயேசு எனக்காக பிதாவின் வலது பக்கத்திலே நன்மையானவைகளை பேசுகிறார். இயேசு மீண்டும் வருவார், என்னை அழைத்து கொண்டு பரலோகம் போவார். தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைத்து என்னை நித்திய வாழ்விலே வைப்பார். உட்கார்வோம். இது ஏதோ ஒரு நாள் சொல்றது இல்லை. இதுதான் நமக்கு உள்ளத்தில் பயாடாயின். ஏன்னா நிறைய பேருக்கு கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிக்குங்க, ரொம்ப முக்கியம். நான் என்னன்னா இன்னைக்கு ஒரு ஆள் இந்த ட்ரூத்தில் மாறினா நல்லா இருக்கும் தான் ஜெபிச்சுன்னுக்கிறேன். ஒரு ஆள் அதான் ஒருத்தர் மனம் திரும்பினா பரலோகம் கழிக்கு வரும் மாதிரி தேவனுடைய வார்த்தை சரியாய் புரிந்து நம்ம பிரசங்கத்தை பண்ணோமா, இதை தமிழ்நாட்டை மாற்றிடலாம், தமிழ்நாட்டையும் மாற்றிடலாம், இந்தியாவையும் மாற்றிடலாம். ஏன்னா அவ்வளோ கரப்ஷன் ஊழியங்களில் இருக்குது. இப்போ சொல்கிறாங்களே 50 கால ஆண்டில் வந்து சார் 6 மாதத்தில் 3 மாதத்தில் எப்படி சார் சரி பண்ண முடியும்? 50 வருஷம் இது இருக்குது கலாச்சாரம். அந்த இதில் நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இந்த அரசாங்கத்தில் ஊழலும் லஞ்சமும் இருக்குது. இதை போய் 5 வருஷத்துலேயே மாற்ற முடியாது, 3 மாதம். அந்த மாதிரி இந்த ஊழியங்களிலும் அறியாமையின் இருள்கள் அப்படியே புதையலை போல, லஞ்சம் ஊழல் போல புதஞ்சிருக்குது. இதை பிடுங்கி எறியணும். அப்போதான் ஒரு எதிர்கால சந்ததிக்கு, நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு சிறப்பான ஒரு ஊழியத்தை வச்சுட்டு போக முடியும் பாருங்க. சரி, ஆகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி சிலுவை இங்கே ஃபுல்பீட்டில் இங்கே இருக்கும், சிலுவை இங்கே இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இங்கே இருக்கும் சிலுவை, மேலே இருக்கும் சிலுவை, கழுத்துலேயும் இருக்கும் சிலுவை, நெத்திலையும் போடுவாங்க. ஆனால் பிரசங்கத்தில் சிலுவையை பற்றி பேசுகிறோமா? பிரசங்கத்தில் சிலுவையை பற்றி மையமாக சிலுவையை பற்றி நம்ம பேசுகிறோமான்றத கவனிக்கணும். ஏன்னா இங்கே சிலுவை இருந்து பிரயோஜனம் கிடையாது, மேலே சிலுவை இருந்து பிரயோஜனம் கிடையாது, கழுத்தில் சிலுவை இருந்து பிரயோஜனம், நெத்தியில் சிலுவைப்பட்ட போடாது. பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் சிலுவையை நாம் மையப்படுத்துகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை இல்லாமல் சபையே கிடையாது. அது இல்லாத பிரசங்கம் பண்ணோமா பரலோகம் பூஜையும் போடும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்கள், நான் நீங்கள் ரொம்ப உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த தலைவர் சரியாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிற 100 பேரும் சரியாயிடுவாங்க. அப்படி 100 பேரும் சரியாயிட்டா பார்த்தீங்கன்னா தெருவு எல்லாத்தையும் மாற்றிடலாம் பாருங்க. அப்போது என்னன்னா நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நம்ம சபைக்கு வரோம், இது நம்ம ரொட்டேஷன் நினச்சிடும். நம்ம வாழ்க்கை அப்படி ரொட்டேஷனாக போகுது, அப்படியே சைக்கிளாக. இன்னைக்கு காலைல போயிட்டா திருப்பி நாள் காலைல வந்துடும். இப்படி இல்லை, ரொட்டேஷன்லாம் கிடையாது. வாழ்க்கை ரொட்டேஷன் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணி போய் ஒரு இடத்துல முடிய போகுது.
இருக்கிறீங்களா? உலக மக்கள் தான் சொல்கிறாங்க ரொட்டேஷன் தான். எங்கள் அப்பா தான் எனக்கு பையனாக பிறந்துக்கிறாரு, செத்துட்டார்ல. நம்ம அம்மா தாண்டா பிறந்துக்கிறாங்க உனக்கு. ஒரு மாதிரி பேசணும் நான் கொஞ்சம் சென்னை தமிழில், கோச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நம்ம எப்போதுமே பாருங்கள் ட்ரெண்டை மாற்றணும், ஜென்சி ட்ரெண்டுக்கு வந்துடணும். இருக்கிறீங்களா? ஆகவே நம்ம பழைய காலத்துலேயே இருக்கக்கூடாது. பாருங்கள் இன்றைக்கே பாருங்கள் அரசாங்கமே பழைய கால அரசாங்கம் தூக்கி போட்டாங்க. தப்பாக நினைக்கிறீங்க, நான் எந்த கட்சியும் கிடையாது, பட் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறேன். ஆகவே சபையில் இருக்கிற மக்களையும் இந்த வசனத்தை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கிக்க கற்றுக்கணும். அதே ட்ரூத்து தான். ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லும் பொழுது தான் வாலிப பிள்ளைகள் தொடப்படுவார்கள். வாலிப பிள்ளைகளை நம்ம தேவ சந்ததிக்காக வச்சுட்டு போக முடியும். இருக்கிறீங்களா? சரி. ஆகவே நான் சொல்கிறத சும்மா அப்படி சொல்லுங்கிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஷாலோம். எல்லாரும் ஷாலோம் வாய் திறந்த ஷாலோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த உடனே முதல் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். முதல் வார்த்தை. அவங்க பயந்துன்னு இருந்தாங்க, கலக்கமாக இருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுரா வாழ்க்கை அப்படின்னு இருந்தாங்க. அவர் உள்ள பூந்து திறந்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். அந்த உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தை ஷாலோம் என்ற எபிரேயரா. அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன, நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். அப்படின்னா ஒன்றுமே எனக்கு உடஞ்சி போகாது, ஒன்றுமே எனக்கு கிடைக்காம போகாது. ஷாலோம். பாருங்க, யாரும் சொல்ல பாருங்க, ஷாலோம். ஆமா, பாருங்க, இந்த வாயும் மனது இருதயம் இதுதான் வாழ்க்கையை மாற்றும். வாயை திறக்கலைன்னா நீங்க எதையுமே செய்ய முடியாது. ஆகவே அந்த ஷாலோம் சொல்லும் போது ஒன்றும் எனக்கு மிஸ் ஆகாது, ஒன்றும் எனக்கு உடஞ்சி போ. அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடைக்காம போவாது, எதுவுமே எனக்கு உடஞ்சி போவாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு சபை உடஞ்சி போச்சுங்க, விசுவாசி உடஞ்சி போச்சு. ஷாலோம், எனக்கு எதுவும் உடஞ்சி போவாது. இது கிடைக்காத போச்சுங்க, அது கிடைக்காது. ஷாலோம், எனக்கு எல்லாம் கிடைக்கும். காலையில் எழுந்துச்சு நீங்க சொல்லி பாருங்க, ஷாலோம் ஷாலோம், எனக்கு ஒன்னே உடஞ்சி போவாது, எனக்கு எதுவுமே கிடைக்காம போவாது, எல்லாமே எனக்கு கிடைக்கும், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும். பாருங்க, இது ஒரு புதுவித போதனை கிடையாது. இது ஆதியாமத்தினுடைய போதனை. ஆதியாமத்தில் தேவன் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்குனாரு, எப்படி உண்டாக்குனாரு? சொன்னார், பேசினார். பேசினாதான் எல்லாம் நடக்குது. பேசா தேவன் எதுவுமே ஆணி எடுத்துன்னு போயிட்டு சூரியனை வச்சுட்டு வந்தாரா? லேடர் போட்டு இல்ல. ஆமா. அப்போ நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கைய எப்படி கட்டி எழுப்பணும்னா, உங்களுடைய வாயின் வார்த்தையின் மூலமா, என்னுடைய வாயின் வார்த்தையின் மூலமா தான் எழுப்பணும். ஆனா சொந்த வார்த்தையை பேசக்கூடாது. ஹலோ, சொந்த வார்த்தை பேசாம பைபிள் வார்த்தையை மட்டும் பேசணும். பைபிள் வார்த்தையை பேசணும். ஆகதான் பேதுரு, நான் இப்போ ரெண்டு வாரமாக சர்ச்சில் அதை என்ன 1 பேதுரு 4:11 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றதுன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரலும் பலத்தின்படி உதவி செய்வான். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக, இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. இதான் அந்த 1 பேதுரு 4:11 வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி உதவி செய்வான். எதை செய்தாலும் நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை என்று செய்யும்படியாக, இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. அதான் அங்க சொல்றார். அப்போ இன்றைக்கு இந்த போதகர் இந்த புல்பிட்ல எப்படி நம்ம பேசணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, இந்த வேத புஸ்தகம் முழுமையாக இது ஆவிக்குரியதா இருக்குது. இது முழுமையாக ஆவிக்குரியதா இருக்குது, முழுமையாக சரீரத்துக்குரியதா இருக்குது. இது முழுமையாக ஆவிக்குரியது, முழுமையாக சரீரத்துக்குரியது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக தேவனா இருந்தார், முழுமையாக மனுஷனா இருந்தார்.
முழுமையா 100% மனுஷன், 100% தேவனா இருந்தார். அதே போலதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படின்னா 100% ஆவிக்குரியவனா உண்டாக்கி இருக்கிறார், 100% சரீர பிரகாரமாக மனுஷனா உண்டாக்கிறார். ஏன்னா நீங்க பாதி ஆவியா இல்ல, பாதி மனுஷனா இல்ல, முழுமையா மனுஷனா சரீரமா இருக்கிறோம், முழுமையாக ஆவிக்குரியவனா இருக்கிறோம். ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை வந்து ஆவிக்குரிய விதத்துக்கும் நம்ம பயன்படுத்தணும். புல்பிட்ல சரீர பிரகாரம் காரியங்களுக்கும் பயன்படுத்தணும். யாரும் தூங்காதீங்க, இயேசுவின் நாமத்தில் பக்கத்தில் தட்டுங்க. அதுதான் ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். எங்க சர்ச்சில் பாருங்க, பிசாசுடைய வேலையை என்ன தெரியுங்களா? பிசாசு கண்ணை மறைச்சிருவான், காதை அடைச்சிருவான், இருதயத்தை அடைச்சிருவான். நீ எவ்வளோ வேணா கேட்டுக்கோ போ, ஒன்றும் உனக்கு ஏறாது. அவனுக்கு தெரியும், காதை அடைச்சிருவான். அதுதான் இயேசு சொன்னார், காது உள்ளவன். அம்மா, ஏன்னா காது இருந்தது எல்லாருக்கும், எல்லாரும் காதை வெட்டிட்டாங்க. இல்ல, காது இருக்குது, ஆனா அங்க பிசாசு அங்க உட்காந்துக்கிறான், உள்ள போக கூடாது. கண்ணு என்ன பண்ணிடுவான், இறுதிய கண்ணுல அடைச்சிருவான். பிறகு இந்த கண்ணைய நம்ம அப்படின்னு தூங்க விட்டுருவான். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் சுத்தி இருக்கிறோம், சுத்தினே இருக்கிறோம், உட்காந்து தூக்கம் வந்துடும், தான் பிரச்சனை. ஆனா உட்காந்து நீங்க நம்ம இடத்துல உட்காந்து அப்படியே நல்ல தேவசனத்தில் உட்காந்து நல்ல ஜெபம் பண்ணி வேசந்த வாசி பாருங்க, தூக்கம் வராது. அங்க பிராக்டிஸ் வந்துடும், இங்க வந்து அந்த தூக்கமே வராது. ஏன்னா போய் நம்ம களைச்சிட்டு உட்காந்து கொஞ்சம் எடுத்தணும். என்னப்பா உட்காந்து தூக்கம் வராதா? களைப்பா இல்லை. நான் சொல்றேன், இது தூங்குற இடம் கிடையாது. எங்க ஜனங்கிட்ட சொல்லுவேன், இது பெட்ரூம் கிடையாதுங்க, இது பெட்ரூம்லாம் கிடையாது, இது சர்ச்சு. ஆமா, ஆகவே இங்க என்ன பண்ணாதீங்க, தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாருங்க. சரி, அப்போ இந்த வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து விழுந்து போன காரியத்தையும் போட்டிருக்குது. இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போனது, அவர் கீழ்ப்பணியாமல் போனது, அவர்கள் தண்டிக்கப்பட்டது, அவர்கள் அடிமைப்பட்டது, அவர்கள் கஷ்டப்பட்டது, இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்குது? திருப்பி சொல்றேன், இஸ்ரவேல் ஏன்னா இந்த வேதத்தை இப்படி பகுத்து போதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போனது, அவங்க கீழ்ப்படியாமல் போனது, அவர்கள் தண்டிக்கப்பட்டது, அவர்கள் அடிமைப்பட்டது, அவர்கள் கஷ்டப்பட்டது, இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இதை விசுவாசிக்கிறதுக்காக எழுதல. கவனிங்க, இதை அவங்க விழுந்து போனதையும், அவங்க கஷ்டப்பட்டதையும், அவங்க கீழ்ப்படியாத போனதையும், அவங்க அடிமைப்பட்டதையும், அவங்க வந்து அந்த அடிமைப்பட்டது, இதெல்லாம் வந்து எழுதப்பட்டது இதை விசுவாசிக்கிறதுக்காக எழுதல. இது நமக்கு ஒரு பாடமாக எழுதப்பட்டிருக்குது, கொஞ்சம் பாடமாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ எதை விசுவாசித்து போதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களை மன்னிக்கிறார், அவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார், இரக்கம் காண்பிக்கிறார், கிருபை காண்பிக்கிறார், அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதை நாம் போதித்து விசுவாசிக்க வேண்டும். திருப்பி சொல்றேன். சில நேரத்தில் பாருங்க, இந்த இந்த மீட்டிங்லாம் பேசும்போது யாருக்கு இந்த கட்சிக்காரங்க 2 வாட்டி சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆகவே திருப்பி எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் அவர்களை மன்னிக்கிறார், தயவு காண்பிக்கிறார், இரக்கம் காண்பிக்கிறார், கிருபை பொழிகிறார், அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதை போதித்து விசுவாசிக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா, விழுந்து போன மக்களை வச்சு நம்ம எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. சவுல் விழுந்து போனா நீயும் விழுந்து போயிடுவ. அப்புறம் யாரு புதிய ஏற்பாட்டுல யூதாஸ் பத்தியா விழுந்து போனா நீயும் விழுந்து போயிட்டு. ஏங்க நான் கேட்கறேன், நம்ம எப்படி சொல்லுவோம், டேய் படிக்கிற பிள்ளைய பார்த்து படிக்கிற பிள்ளைய பார்த்து கத்துக்கடா, படிக்காத பிள்ளை பின்னாலே போவேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, கொஞ்சம் யதார்த்தமா சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் படிக்க பிள்ளை பக்கத்தில் உட்கார்றான், அப்பதான் நல்லா படிப்பு வரும் அப்படின்றோமா இல்லையா? அப்போ தோத்து போனவனை வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணா நம்ம இன்னும் தோத்து போயிடுவோம். நம்ம என்ன பண்றோம்னா, நெகட்டிவே எடுத்து பிரசங்கம் பண்றோம், பாசிட்டிவ் எடுத்து மூட்டை கட்டி வச்சிடறோம். அப்போ எதை பிரசங்கம் பண்ணோம்னா, அதான் அங்க இஸ்ரவேல் மக்கள் அவங்க கஷ்டப்பட்டது, வேதனைப்பட்டது, துன்பப்பட்டது, பிரச்சனைப்பட்டது, அடிப்பட்டது, அடிமைப்பட்டது, இதை எடுத்து போச்சுன்னு இருக்கக்கூடாது. இதை தூக்கி கற்றுக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு பாடம்.
பட் அவங்களை கடவுள் எப்படி விடுதலையாக்குனார், அவங்களுக்கு எப்படி மன்னிப்பு காமிச்சார், அவருக்கு எப்படி இரக்கம் காமிச்சார், அவருக்கு தயவு காமிச்சார், அவங்களை எப்படி தூக்கி எழுப்பினார், அவங்களை எப்படி கட்டி எழுப்பினார், அவங்களை எப்படி ஆசீர்வதிச்சார், அவங்களை எப்படி வெளியே கொண்டு வந்தார், அவங்களுக்கு என்னென்ன மகிமையான காரியங்கள், இதை எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது ஃபெய்த் பெருக ஆரம்பிச்சார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆகவே தான் சபை எப்படி எடுத்து போதிக்கிறது தான் ரொம்ப தெரியாத இருக்குது பாருங்க. அதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜனங்க பண்ற கஷ்டத்துக்காக கஷ்டத்தை பிரசங்கம் பண்றோம். இல்ல ஜனங்க கீழ்ப்படியாத போது அதுக்காக ஒரு கீழ்ப்படியாத ஒரு வசனத்தை எடுத்து பார், அன்னைக்கு பார் உப்பு தூணான நீயும் உப்பு தூணாவ போறப்பார். என்னையா இது நான் கேட்கிறேன், என்னன்றீங்க? நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஏன்னா இப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, வாழையடி வாழையா இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆசான் பண்ணதையே நம்ம பண்ணினுக்கிறோம். நம்ம ஆசான் பண்ணது கரெக்டா ரைட்டாலாம் பார்க்கறது கிடையாது, லஜ்ஜரை பார்க்கறது கிடையாது. இந்த லஜ்ஜரை பார்க்கறதே கிடையாது, இந்த லஜ்ஜரை பார்க்கறதே கிடையாது. அந்த தலைவர், நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டு போனாரு, அதை பார்க்காம நம்ம தலைவர்கள் என்ன பண்ணிட்டு போனாங்களோ அவங்கள பார்த்து நிற்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? சரி, அப்போ பாருங்க, இது ஒரு நீங்க பேசும்போது ஒரு மாதிரி யோசிப்பீங்க, ஆனால் போக போக புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா எல்லாம் எப்போதுமே எல்லா இடத்துல நான் போனால் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, முதல்ல எடுத்தோடனே பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய டங்குடன் உழுதுல. அப்புறம் பார்த்தா அப்புறம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, சூப்பர் ஐயா, ஐயா பேசாம ஒரு அம்மா சேலத்தில், ஐயா எங்க ஊர்ல இருந்துருங்க ஐயா பேசாம. இல்லை இல்லை, இதெல்லாம் சும்மா சொல்லல, சும்மா இது எதுக்கு, இது கடவுள் நாம மையமத்துக்காகத்தான். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்க இருக்கிறதுக்காக இல்லம்மா, நீங்களாம் இந்த மாதிரி ஆகணுன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆமென். நான் இங்க உட்கார்ந்துருக்கிற இயேசு எதுக்காக இங்க வந்துட்டு போனாரு? சரி, அவரே எல்லாம் பண்றதுக்காக இல்ல, இல்ல, அவரை போலவே நம்ம நடக்கணும்ன்றதுக்காக, அவரை போல பிரசங்கம் பண்ணணும், அவரை போல கூனி உழுந்த அப்படியே 18 வருஷமா பார்த்துன்னு கூடாது. கூனி உழுந்துன்னு பார்த்துருந்தா 18 வருஷமா பார்த்துனுக்கிறாங்க, கூனி உழுந்துன்னு போயினுக்கிறா. இவர் ஒரு நாள் உள்ள டபாக்கன்னு உள்ள போனாரு. யாரு? இயேசு. அதாச்சும் டக்குன்னு வந்தா இருப்பாரு. இந்த நம்ம என்னன்னா கை வச்சு எழுப்புறாரு. அவ 18 வருஷம் இப்படி தானே வந்தா, நீ திடீர்னு எழுப்புறீங்கன்னு கேட்கறான். நாங்க எவ்வளவு நாளா இப்படி இது பண்ணிருக்கிறோம், ஊழியம் பண்ணிருக்கிறோம், நாங்க எவ்வளவு நாளா என்ன பண்றோம், இப்படிதான் அரசியல் பண்ணோம், நீங்க என்ன இப்படி பண்றீங்க? அதே தான் இருக்கீங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா? அப்ப பாருங்க என்ன சொல்றேன்னா, இந்த என்ன பண்ணாரு, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அடுத்தது பாருங்க, எல்லா மனிதனும் என்ன சொல்றேன்னா, சுகம் தேவன் வசனத்தை கவனிச்சாலே நம்ம என்ன பண்றோம்னு பண்றது கூடாது. நம்ம கொஞ்சம் கத்துக்கும் போது பெரிய காரியங்களை கடவுள் மாற்றுவார் பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க, எல்லா மனிதனும் பாவியா இருப்பதினாலே தேவன் எல்லா மனிதனும் பாவியாகத்தான் படைத்தார் என்று சொல்ல முடியுமா? கவனிக்கங்க, எல்லாம் இது உள்ள வசனத்துக்கு போல, இது சும்மா ஒரு முன்னூறு மாதிரி அவுட்லைன். அப்ப பாருங்க, எல்லா மனிதனும் பாவியா இருப்பதால் தேவன் எல்லா மனிதனும் பாவியாக படைத்தார் என்று சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்கு இது வரவர்னா, எல்லா மனிதனும் ஏழையா இருப்பதனால் தேவன் எல்லாரும் ஏழையாக படைத்தார் என்று சொல்ல முடியுமா? ஹலோ, ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம பாருங்க எல்லாமே இந்த எவ்வளவு நிறைய பேர் மெஜாரிட்டிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிடுறோம். நம்ம மெஜாரிட்டி இல்லை, கடவுள் என்ன சொல்றாரு, வசனம் என்ன சொல்லு, அதை பார்க்காத எல்லாரும் ஏழை தானே சார், அப்ப நம்ம ஏழையை தானே பிரசங்கம் பண்ணோம். பாருங்க, எனக்கும் காசு இல்லை, அவருக்கும் காசு இல்லை, என்ன பண்ணோம், அதை மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ண நமக்கு எல்லாம் எங்க கிடைக்க போகுதுங்க? இங்கெல்லாம் பல்ல கட்சிக்கோ, மேலே போனா தங்கத்தில் நீ நடப்பாய், மேலே போனா உனக்கு பசி இருக்காது, கண்ணீர். அது சின்ன குழந்தை கூட தெரியும். ஏன்னா சின்ன குழந்தை கூட சொல்ல, பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார்ப்பா, அங்க பசி இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, வேதனை இருக்காது. அது 3 வயசு குழந்தை கூட சொல்லும். ஹலோ, ஆனா பூமியில பசி இல்லாமல், பூமியில வெற்றியாய், பூமியில ஜெயமாய், பூமியில ஆசீர்வாதமாய், பூமியில சமாதானமாய், பூமியில பரலோகத்தை பூமியில கொண்டு வருவதற்காக கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். என் வீடு குட்டி பரலோகமா இருக்கணும், என்னுடைய சபை குட்டி பரலோகமா இருக்கணும், என் தெருவு குட்டி பரலோகமா இருக்கணும், என்னுடைய தமிழ்நாடு குட்டி பரலோகமா மாறணும். அதுக்காக தான் அவர் சொல்றார், உலகத்துக்கு வெளிச்சம் பூமிக்கு. நான் ஒரு மாதிரி ஓவரா பேசுறேன்னா, உலகத்துக்கு வெளிச்சம், பரலோகத்துக்கு வெளிச்சம் இல்லை. நீங்க
பூமிக்கு உப்பு தான், பரலோகத்துக்கு உப்பு இல்லை. அப்போ பூமியை தேவன் கவனிக்க சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? வரவங்கலாம் பரலோகம் போவியா, பரலோகம் போவியா, நீ எங்க பரலோகம் போற பாக்குறேன். எங்க பரலோகம் போறதுக்காக பிரசங்கம் கிடையாதுங்க. பரலோகத்தை இயேசு இட்டுன்னு போறாரு, அழைச்சின்னு போறாரு. அவர் ரத்தம், மரணம், உயிர்த்தெழுதல், அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கண்டிப்பா பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போற வேலை கிடையாது நமக்கு. நமக்கு அவங்களுக்கு தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை செய்ய வைக்கிறதுக்கு, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம போதிக்கணும். ஒழிய பரலோகத்துக்கு போவியா, பரலோகத்துக்கு போவியான்றது போதனை கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் நம்ம என்ன எப்ப பார்த்தாலும் பரலோகம் போவியா, பரலோகம் போவியா? யார் நீங்க நம்மளை அழைச்சிட்டு போக முடியும் பரலோகத்துக்கு? சத்தியமா என் சர்ச்சில் இருக்கிற யாரும் என்ன பரலோகத்தை அழைச்சிட்டு போக முடியாது. பரலோகத்தை அழிச்சுன்னு போறதுக்காக என்ன கடவுள் உண்டாக்கல. பூமியிலே அவர்கள் தேவ சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்காக தான் கடவுள் கத்த இவ்வளவு பெரிய பைபிள் புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம போதிக்கணும். ஒழிய பரலோகத்தை அப்படி பண்ண ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல போயிடுவாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம பாருங்க, பெரிய கஷ்டம், ஈஸியா இருக்கிறத கஷ்டமாக்கினுக்கிறோம். ஈஸியா இருக்கிறத நம்ம கஷ்டமாக்கி, அதுவும் ஜனங்களும் பாருங்க, நம்ம பேசணும் அதுங்களுக்கே சந்தேகம் வருவதே, சந்தேகமா வருதுங்க அதுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? அது ஏற்கனவே சந்தேகமா வருது. நம்ம என்ன பண்றோம்? ஏற்கனவே சந்தேகத்தை வரும், நம்ம சந்தேகத்தை ஊட்டி நிற்கிறோம். நான் சொன்னேன், சர்ச்சைக்கு வந்தா எல்லா சந்தேகமும் போகணும், நம்பிக்கை பிறக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் பாருங்க, நின்று சொல்றாரு நல்லா இருப்போம், நல்லா நம்ம எல்லாம் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்றாரு. அவரை நம்ம ரட்சிக்கப்படலன்னு சொல்றோம். நம்ம டெய்லி ஏஞ்சி இயேசுவின் நாமத்தில் நீ நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இருன்னு சொல்லி பாருங்க, சாம்ப ஜன குவியும். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ இந்த வாய் என்ன பேசுன்றது ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். இந்த வாயை சொல்றாரு, நான் திருப்பி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மரணம் ஜீவனும் நாவின். மரணத்தை பேசினா மரணம் பிறப்பிப்பீங்க. மரணம் என்ன? செத்து போறதுல மரணம் போன்ற வார்த்தை, மரணம் போன்ற தப்பான வார்த்தைகள். உன் கால் ஓடியும், உன் கையை ஓடியும், நீ கோயிலுக்கு வரலன்னு என்ன பண்ணுவார்? அந்த 5 ஏர் மாடு ஆயிஷன் போய் அவன் சுத்திட்டு வந்தானே, கர்த்தர் உன்னையும் விட்டுட போறார் பாரு. கயிறு திரிப்பாய், ஆனாலும் பாதியில நீ போயிடுவாய். அதுக்கப்புறம் 5 கன்னிகள் போனாங்க. நீயும் என்ன எண்ணெய் இல்லாத இருக்கிறியா, ஆவி இல்லாத இருக்கிறியா, நீயும் கதவு அடைக்கப்படும். இதை கேட்கறதுக்காக ஜனங்க வராங்க. நான் கேட்கிறேன், அது அவங்களுக்கே தெரியும், நான் சரியில்லை, அடைக்கப்படும், திறக்கப்படும் பிரசங்கப்படுத்த நான் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு வரைக்கிற சந்தேகத்தை கிளச்சி எறியறதுக்கு தான் இந்த வாய், இந்த ஃபுல் பிட்டு, இந்த பைபிள். இருக்கிறீங்களா? நான் இது கோமா பேச நினைச்சிக்காதீங்க. ஆவியில பவுல் அவர் என்ன பண்ண, ரோட்ல போறவங்களாம் பிடிச்சி பேசினாரு. ஓ, நீ பிரச்சனை, நீ எந்த சாமி கும்பிடுற தெரியுமா? நீ ஆராதிக்கு, நீ தேடிய வச்சுக்கிற பாரு, அறியாத அறியப்படாத தேவன், அந்த தேவனை அறிவிக்கிறான். போற சட்டை பிடிச்சி கேட்கிறாரு. ஏன்னா ஆதகம். ஆகவே அருமையானவர்களே, நம்ம கஷ்டப்படுறோம், ஊழியத்தில் கஷ்டப்படுறோம், கண்ணீரோடு இருக்கலாம், காசு இல்லாத இருக்கலாம், வண்டிக்கு பெட்ரோல் இல்லாத இருக்கலாம், பாலுக்கு காசு இல்லாத இருக்கலாம், வாடகை கட்ட முடியாது இருக்கலாம், சபைக்கு வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாத இருக்கலாம். நான் சொல்றேன், இது இவ்வளோ மோசமான கத்தரா நம்முடைய கத்தர்? நான் கேட்கறேன், நம்ம கத்தர் இவ்வளோ மோசமானவரா? 2 பேருங்க ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு என்ன மாதிரி தோட்டம். அந்த தோட்டத்தின் பேரே என்ன தோட்டமா? அது ஏதன்னா இன்பமும் இனிமையும். தெய்வம் நமக்கு என்ன பண்ண, இன்பத்தையும் இனிமையும் தான் ஆரம்பிச்சு கொடுத்தார். சொல்லுங்க, இன்பம் இனியும் இனிமை, இன்பமும் இனிமையும். சொல்லுங்க, இன்பமும். வாய் தருங்க, நல்லா சொல்லுங்க, வாய் தருங்க, சொல்லுங்க, இன்பமும் இனிமையும். எங்க கடவுள் கத்தர் அதுக்கு தாங்க அழைச்சிருக்கிறாரு. அப்போ நான் சொல்லிட்டேன்ல, சபையில 2 காரியத்துல வீக்னஸா இருக்குது. 2 காரியம். அவன் என்ன? ஹெல்த் அண்ட் வெல்த். சாருங்க, உங்க பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க 5 சப்ஜெக்ட்ல படிக்கிறாங்க.
2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் சரியாக வரல, இங்கிலீஷ் சரியாக வரல. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி போடா ஃபெயில் தானே அப்படின்னு. டுட்டோரியலுக்கு தாட்டே வாடா, அவனுக்கு எவ்வளோடா கட்டுற அப்பா கட்டி உன்னை படிக்க வைக்கிற தம்பி வாடா. அவன் டுட்டோரியலுக்காரன் சொல்லுவான், சார் வாங்க சார், மொக்கா பிளாஸ்டரே கூட நாங்கள் 100% ஆக்கிடுவோம். அவன் என்ன சொல்றான்? மொக்கையா இருக்கிறவன கூட 100% கேரண்டி சார், 100 எடுக்க வச்சிடும் சார்ன்றா. யாரு? ஆவி இல்லாத, ரட்சிக்கும் இல்லாத, எந்தவித அபிஷேகம் இல்லாதவன். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? எவ்வளவு மக்கையா இருந்தா கொடுங்க, நாங்க ஷார்ப் ஆக்குறோம். ஆனா ஆவியை பெற்றவர்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், நான் பிதாவின் அபிஷேக வரங்கள் வல்லமைகளை பெற்றவர்களை சபைக்குள்ள வந்து ஹெல்த் வெல்த் இல்லைன்னா அவங்களை ஷார்ப் ஆக்குறது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஃபெயில் ஆக்கலாமா? இந்த பிள்ளைகளை ஃபெயில் ஆக்கலாமா? வியாதியில ஃபெயில் ஆக்கி வைக்கலாமா? பணம் இல்லாத ஃபெயில் ஆக்கலாமா? பாஸ் ஆக்குறதாங்க சபை. இருக்கிறீங்களா இல்லையா? சபையை பாஸ் ஆக்கணும். அவன் ஃபெயிலா தான் வரான். ஃபெயிலா இருக்கிறவன பாஸ் ஆக்குற வேலை தான் உங்களுக்கும் என்ன வேலை. அதுக்கு யாரு என்ன பிரிட்டோ செய்ய போறேன்னா? இல்ல, பரிசுத்த ஆவியான் செய்வார். ஆனால் எனக்கு ஞானம் புத்தி எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எதை எடுத்து பிரசங்கம் பண்ணணும், எதை எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம் அப்படின்னா நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆபத்தை உண்டாக்கிடும் அல்லது ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இருக்கிறீங்களா? நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆபத்தை உண்டாக்கும் இல்ல ஆசீர்வாதம் உண்டாக்கும். அப்போ நீங்க எடுத்துற பேச்சுகளை நீங்களும் நானும் எடுத்து பேச போறது ஆபத்தை உண்டாக்கணுமா ஆசீர்வாதத்தை உண்டாக்கணுமா? இருக்கீங்களா சார்? வரேன். அப்போ பாருங்க, கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ பிள்ளைங்களை நம்ம எடுத்துன்னு போய் பாஸ் ஆக இருக்கிறோமே, சபையில் வரும் நம்ம சொந்த பிள்ளைங்க தானே. அவங்க அப்படியே வியாதியாக இருக்கிறது, அவங்க அப்படியே பிரச்சனையோடு இருக்கிறத எப்படிங்க நம்ம பார்த்துட்டு விட்டுறது? சர்ச்சு முடிஞ்சவொடனே பாருங்க, லைனாக வந்து நிற்பாங்க. என்னையா தலைவலியா, என்னையா வயிற்று வலியா, என்னையா காலு வலியா, என்னையா இடுப்பு வலியா. நம்மளும் சொத்தம் போமா ஜோமா சரி ஆயிடும். சரி ஆய்க்கிறார் கர்த்தர். ஆனால் வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத அவங்கள ஆரோக்கியமாக ஆக்க வைக்கிறது நம்முடைய பிரசங்கம். ஆமென். ஆரோக்கியமாக வைக்கணும், வியாதி இல்லாத ஆக்கணும். அதுக்கு வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் மத்தியில் பழைய ஏற்பாட்டில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லையா? ஹலோ சொல்லுங்க, வாய் சொல்லுங்க. பழைய ஏற்பாடு நிழலாட்டத்தில் வாழ்ந்தவன், ஆட்டுக்குட்டி ரத்தம், அப்படியே அந்த விலங்கின் ரத்தத்தில் மூடப்பட்ட பாவம் மூடப்பட்ட மனுஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, வியாதிப்பட்டவன் ஒருத்தனை காமிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நிஜ ரத்தம், இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு பரலோக தேவன் பரிசுத்த ரத்தத்தை சிந்தப்பட்டு பரலோக தேவன் இறங்கி வந்து நீசக்கோலமாக உங்களுக்காக எனக்காக அப்படியே துப்பப்பட்டு அவமானப்பட்டு நம்முடைய சொந்த ரத்தத்தின் இடத்தில் சிந்தி அவர் மாம்சம் கிழிக்கப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டு சபையில வாழ்ற நாம எப்படிங்க எப்ப பார்த்தாலும் வியாதி, நோய், வறுமை, எப்ப பார்த்தாலும் சுகர், எப்ப பார்த்தாலும் தலைவலி, எப்ப பார்த்தாலும் இந்த பிபிலாம் எப்படிங்க? அப்பனா என்ன? சத்துரு நம்மளை ஏமாத்துறான். சத்துரு நம்ம ஆமா, வியாதினா எல்லாருக்கும் இருந்தாங்க. என்னங்க பூமினா வியாதியில இருந்து தான் ஆகணும். என்ன இது? வீட்டுக்கு வீட்டு வாசப்படி, அப்புறம் விரலுக்கத்த வீக்கம். இது உலகம் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஏன்னா வியாதிக்காக பரிகாரம் பண்ணியாச்சு, வியாதிக்காக மருந்து தயாரிச்சாச்சு. பரலோகம் மருந்து தயாரிச்சு கொடுத்துருக்குது. அந்த மருந்தை போடணுமா வேணாவா? அந்த மருந்தை போடணும். போட 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 அந்த மருந்து ஆரோக்கியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும். அந்த மருந்து என்ன? இன்னொரு பார்க்கலாமா? அந்த மருந்தை பார்க்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23 யாராவது வாசிங்க பார்க்கலாம். 22, 23 தெரியல. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். ஐயா இருக்கிறீங்களா? ஐயா ஒரு ஆமேன் சொல்லுங்களா? ஐயா ஆமேன். 4 22 22 வாசிங்க. 4:22 பாருங்க. கண்டுபிடிக்கிறவனுக்கு அது உடலுக்கெல்லாம்
ஜீவனும் கொஞ்சம் வாசிக்கலையா? யாருமே வாசிக்க மாட்டீங்களா? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஜீவனும் அவருடைய உடலுக்கெல்லாம். அப்படி எதை கண்டுபிடிக்கணும்? வசனத்தை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவன் என்ன? வாழ்வு, ஆரோக்கியம், வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம். ஜீவன் என்ன? வேற ஜீவன் அப்படியே பக்கு பக்குன்னு அடிக்கிட்டு பாருங்க. அந்த ஜீவன் இல்லை. ஜீவன்னா ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக. அப்படின்னா இந்த உலகத்துல இயேசுவை பார்த்தாங்கன்னா அப்படியே பேய் அதிர்ச்சி. இயேசுவை பார்த்தா காற்று அதிருது. இயேசுவை பார்த்தா வியாதிகள் ஓடுது. இயேசுவை பார்த்தா குஷ்டரோகம். அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது. ஜோசோ என்கிற ஜீவன், அந்த ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவனை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் எனக்கு ஆரோக்கியம். ஆமா, அப்ப என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். என்ன? வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணணும். அந்த வசனத்தை நான் பேசணும். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்ல, இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்றதுனால எனக்கு நடக்காது. ஐயா இருக்கிறீங்களா? ஐயா கொஞ்சம் கேட்குறீங்களா? நான் பிரசங்கம் பண்றதுனால எனக்கு நடக்காது. நான் பிரசங்கத்தை கேட்கறதுனாலும் எனக்கு நடக்காது. திருப்பி சொல்றேன், நான் பிரசங்கம் பண்றதுனாலும் எனக்கு நடக்காது. நான் பிரசங்கத்தை கேட்கறதுனாலும் எனக்கு நடக்காது. அப்போ எப்படி? நான் பிரசங்கம் பண்றதையும் நான் கேட்கறதையும் நான் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசித்தாத்தான் என் பிரசங்கம் எனக்கு வேலை செய்யும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் பிரசங்கிக்கிறத நான் விசுவாசிக்கணும். நான் கேட்கிறத நான் விசுவாசிக்கணும். நான் நிறைய பேர் கேட்கிறோம், பிரசங்கிக்கிறோம், பட் என்ன இல்லை. ஆமா, தான் பிரச்சனை. தான் பிரச்சனை. இப்ப பாருங்க, இன்னைக்கு இப்ப முடிஞ்ச பிறகு நமக்கு சாப்பாடு போட போறாங்க. ஏதோ ஒன்று கொடுக்க போறாங்க. அது ரெண்டும் பெருசா, இது பெருசா? சொல்லிடுவீங்க. இப்ப சொல்லுவீங்க இதுதான் பெருசு. அது ஆசான வழியில போயிடும். புஸ்குன்னு சாப்பிடுறது புஸ்குன்னு போயிடும். சும்மா கொஞ்சம் உடம்புல பலன் வரும் சாப்பிட்ட உடனே அப்படின்னு இருக்கும். ஆனால் மேலே காலில் புஸ்குன்னு போயிடும். அதே மாதிரி கையில் ஏதோ ஒன்று கிடைச்சா அது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் புஸ்குன்னு போயிடும். ஆனால் இப்போ இந்த நேரம், இந்த பிரசங்கிக்கிற நேரம் உங்கள் காதுக்குள்ளே போகுது, உங்கள் மனசுக்குள்ளே போகுது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே போகுது. ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் உங்களோடு கூட இரு. இங்கே வேற பிரிட்டோ பார்க்காதீங்க. பிரிட்டோ என் முகத்தை பார்க்கலாம், பிரிட்டோவுடைய குரலை பார்க்கலாம். பிரசங்கிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை இங்க கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம பாருங்க, அந்த உணர்வு வேணும் பாருங்க. நான் ஒரு ஆலயத்துக்கு போறேன், ஒரு சபைக்கு போறேன், ஒரு பிரசங்கத்துக்கு போறேன், ஒரு ஜெபத்துக்கு போறேன். இப்ப பிரசங்க நினைக்கிறாங்க தேவ செய்தி கிடையாது இது. ஹலோ, இது தேவ செய்தி, லைஃப், ஜீவன். இது ஒரு பிரசங்கம் கிடையாதுங்க. இது ஒரு பிரசங்கம் கிடையாது. இது ஒரு ஜீவன், வாழ்க்கை, வாழ்வு, லைஃப் இது. அப்ப ஒவ்வொரு பிரசங்கமும் எனக்கு லைஃபா மாறுது. ஆகவே தான் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்முடைய பார்வை ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. சரி, அடுத்தபடியாக இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, கவனிங்க, பணத்தை பற்றி பேசினாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏதோ ஓனா இன்னைக்கு வந்துச்சு பாருங்க. ஜபத்தை பற்றி பேசுகிறார பற்றி, ஒரு ஜபம், 21 நாள் ஜபம், 42 நாள் ஜபம், இதெல்லாம் பேசினார பற்றியா பாருங்க. ஹெல்த்தான் வெல்த்தான், என்னது உலகம் உலகம் உலகம். சில பேர் அப்படி யோசிப்பாங்க. நான் நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் அப்படி கிடையாது, நல்லா கேட்குறீங்க. ஆனால் பாரம்பரியமாக அப்படி யோசிக்கிறது என்னன்னா, புல்பிட்டில் என்ன பண்ணக்கூடாது, இந்த காசை பற்றியோ அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் இறங்கின உடனே பாலுக்கு காசு வேணும், பைக்குக்கு காசு வேணும், அரிசிக்கு காசு வேணும், வாடகைக்கு காசு வேணும். ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இதுதான் நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க. முன்னோர்கள் ஏசு என்ன பண்ணார் பாருங்க. ஏசு பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ண அப்பெல்லாம் விட்டுட்டாரு. காணிக்கை பெட்டி போடுறாங்க, பக்கத்தில் வந்து உட்காந்துக்கினார். காணிக்கை பெட்டி இங்கே போட்டுனுக்கிறாங்க, அப்படியே உட்காந்துட்டார். அப்படியே உட்காந்து கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, அப்படியே பார்க்குறாரு யார் யார் என்னென்ன போடுறாங்கன்னு. இந்த ஏசு என்ன பண்ணணும், ஆராதனை பண்ணும் போது பார்க்கணும், ஜெபிக்கிறத பார்க்கணும், வசனம் வாசிக்கும் போது பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு காணிக்க போடும்போது பார்க்குறாரு. என்ன இயேசுப்பா இவரு, என்ன இயேசு இவரு, ரொம்ப உலகப்புறான இயேசாக்குறாரு இவரு.
கவனிக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் காணிக்கை பெட்டி பக்கத்து அருகில் நின்று காணிக்கை பெட்டி போட்டுகளை அப்படியே பார்த்துருந்தார். என்ன அது மட்டும் போட்டது மட்டும் இல்லை, கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா எல்லாரும் கொஞ்சம் பணக்காரனுங்களாம் என்ன பண்ணாங்களாம், பரிபூர்ணத்துலேருந்து எடுத்து போட்டாங்க. இவ்வளோ தன்னுடைய ஜீவனுக்கு இல்லதெல்லாம் எடுத்து போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், 2 காசு தப்பு தான், அதை பற்றி அங்கே பேசல. அது என்ன பேசுறோம்னா, அந்த பணம் என் இருதயத்தை காமிக்குது, என் இருதயத்தை காமிக்குது. ஏன் அதை சொல்றது வேதம் சொல்றது பாருங்க. அந்த பணம் வந்து இருதயத்தை, நீங்க போடுற காணிக்கை, நீங்க போடுற அந்த தசம் பாகம் எதை காமிக்குதுன்னா என் இருதயத்தை காமிக்குது. அது பணம் இல்லைங்க, பணம் கிடையாது. அதுக்காக தான் அந்த நடு வீட்டில் வச்சாரு. சர்ச்சில் காணிக்கை பட்டி நடு வீட்டில் இருந்து உட்காந்து பார்க்குறாரு. ஏன்னா இது சென்டர், இன்னர் மேன். அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவன் எப்படி போடுறான் கர்த்தருக்கு அப்படின்னா அவன் இருதயத்தையே கொட்டுக்கிறான். அந்த லேடி தன்னுடைய இருதயத்தையே எப்படின்னா, இருதயத்தில் நீங்க தான் இருக்கிறீங்க, வேற யாரும் கிடையாது. பணம் இல்லை, காசு இல்லை, தங்கம் இல்லை, வைரம் இல்லை. என் இருதயத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என் இருதயத்தில் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அதுதான் அதோடைய பாயிண்ட். நம்ம நினைச்சிருக்கிறோம் இதோ ஆண்டவர் சொல்றாரு. இல்லை, அங்க மனுஷனுடைய இருதயத்தை அங்க பார்க்கறாங்க கர்த்தர். ஏன்னா அதுக்குத்தான் சபையில வந்து சென்டர்ல வச்சுட்டாரு, காசை ஓரமா வைக்கல பாருங்க. ஏன்னா இது இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உடைய அடையாளம் அது. அவங்க வாழ்க்கை எங்க, அவங்க வாழ்க்கை எங்க சொருவப்பட்டுக்குது, எங்க அஸ்திபாரம் பண்ணப்பட்டு இருந்துட்டு அந்த காணிக்கையில தெரிஞ்சிடும். இருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம். கரெக்டாக கொடுக்குறீங்களா? இல்லை காசு வராத நேரத்துக்கு கொடுப்பேன், காசு இல்லாத நேரத்துக்கு கொடுக்க மாட்டேன் சார். நான் எப்பவும் பேச மாட்டேன், இங்கே பேசுகிறேன். இப்போ தயவு செய்து சொல்கிறேன், கரெக்டாக 8 தசமம் கொடுங்க. கரெக்டாக 8 தசமம் கொடுங்க. பஞ்சம் போயிடும், உங்கள் வறுமை போயிடும். ஏன்னா அது இறுதிய சம்பந்தமானது. அது இருந்தே காசு கிடையாது. அதுதான் சொல்றது. நிறைய பேர் பாருங்க, காசை பற்றி பேசினா அவரு காசை பற்றி நான் பேசல, இப்போ இருதயத்தை பற்றி பேசினுக்கிறேன். இருதயம், நம்முடைய இருதயம் எங்கே இருக்குதோ உன் பொக்கிஷம் அங்கே இருக்கிறது. ஆகவே தசம பாகம் காணிக்கையை ஊழியக்காரர்கள் கரெக்டாக கொடுங்கள், கரெக்டாக கொடுங்க. உங்கள் வறுமை காணாத போயிடும், உங்கள் வறுமை காணாத போயிடும். அது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் அப்புறம் நம்ம வந்து கொடுக்கறத பற்றி எப்படி போதிப்போம் அப்படின்னா ஜனங்களுக்கு கவனிங்க, கொஞ்சம் சிரிங்களேன், இப்போ சிரிச்சப்பாக இருக்காருங்களேன், சீரியஸாக இருக்காதீங்க. பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம பாருங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை, கிறிஸ்தவத்தை மதம் ஆக்கிட்டோம். எப்படி ஆக்கிட்டோம்? மதம். வெளியெல்லாம் ஜாலியாக இருப்போம், இறங்கணுன்னே பாருங்கள் 2 வீலர் எடுத்துக்க, யோ என்னையா அங்கே என்னையா கொடுத்தாங்க அப்படின்னு பேசுறது. இங்கே வந்தோடனே மேலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி கோச்சிக்காதீங்க. ரியலாகவே இருக்கலாமே, எப்போதும் நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய். சபையாக இருக்கட்டும். ஏன்னா தேவன் நம்மளை வந்து உம்முனா மூஞ்சிக்காக அழைக்கல. கலர்ச்சி, மனம் மகிழ்ச்சி, முகமலர்ச்சி தரும். சிரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது சிரிச்சின்னு பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணும்போது சந்தோஷமா பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணும்போது ஜாலியாக பிரசங்கம் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கும் நல்லா இருக்கும், ஜனங்களுக்கும் நல்லா இருக்கும். எதுக்கு சொல்ல போனா, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், காணிக்கை கொடுக்கறது பத்தி எப்படி பேசணும்னா, காணிக்கை கொடுக்கறத பத்தி, நீ காணிக்கை கொடுக்கலன்னா பத்தியா கால் ஒஞ்சிச்சு, பத்தியா கால் ஒஞ்சிச்சு பாரு. நேற்று வியாதியா இருந்துச்சு, 2 மாதம் பார்த்தேன், நீ தரல எப்போ படுப்பேன்னு ஆண்டவர் தெரிஞ்சிச்சு, படுக்க வச்சிட்டார். பத்தியா? ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்னு இப்போ ஒரு செகண்ட் தான், ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய, நான் திருப்பி சொல்கிறேங்க, நான் பிரிட்டோ பெரிய ஆள் கிடையாது. பிரிட்டோவை பற்றி நாங்கள் பேச வரல, இயேசுவை பற்றியும் பைபிளை பற்றி தான் பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே பிரிட்டோவை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க, தேவன் எப்படி வெளிச்சத்தை தராருன்றதான் பார்க்கணும். இப்போ பாருங்க என்ன எப்படி பேசணும். மா
நீ கொடுத்தா என்ன நடக்கும்? ஐயோ, வானத்தின் பலகினை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பா. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அப்படி கொடுக்கும் போது அமைக்கி குலுக்கி சரிந்து வீழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் மடிய போடுவார்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லும் போது ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கொடுக்கலன்னா என்ன நடக்குது பத்தியா? நான் சொன்ன கொடுத்தா என்ன நடக்கும் கர்த்தர் சொல்லுகிறார்ல, அதை சொல்லி பாருங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து இருக்கிறீங்களான்னு கேளுங்களேன். இருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே இப்படி கேட்டு கேட்டு பழகிட்டோம். என்னன்னு கொடுக்கலன்னா பாரு, நான் சொல்றேன், ஜனங்க தாராளமா கொடுப்பாங்க, ஜனங்கள் ஏராளமா கொடுப்பாங்க. ஜனங்க நீங்க நமக்கு சொல்லி தர தெரியல, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் நெகட்டிவா பேசி நெகட்டிவாவே மக்கள் நடத்தினுக்கிறோம். பாசிட்டிவ் பக்கமே வரவே இல்லை. நம்ம பாருங்க, எல்லாம் நம்ம இந்தியாவில் ரைட்ல ஓட்டணும் வண்டி இல்லையா? அங்க ஃபாரின்ல லெஃப்ட், நம்ம என்ன பண்ண லெஃப்ட்ல ஓட்டினுக்கிறோம் பிரசங்கத்தை. அதான் பிரச்சனை. போலீஸ்காரன் பிடிச்சிடுறான், பிசாசு பிடிச்சி எல்லாம் போட்டு பிளாக் பண்ணி வச்சிடறான். எல்லாம் என்ன நவர மட்டும் தப்பா ஓட்டிட்டு போறப்பா, நீ நோ என்ட்ரியில போய் நிற்கிற, ஜாக்கிரதை. ஆகவே அருமையானவர்களே, நானும் அப்படி இருந்த ஆள் தான். கொஞ்சம் கண்ணு திறந்துடுச்சு. ஆகவே வேதம் சொல்லுது, சங்கீதம் புஸ்தகம் 119:18 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க, உன் வேதத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அதான் பழைய படத்தை ஒன்று ஒரு பாட்டு, கண்ணை திறக்கணும் சாமி. என்ன பாஸ்டர் பாட்டாப்பா? இல்லைங்க, கண்ணை திறக்கணும் ஏ சாமி. சொல்லுங்க, கண்ணை டெய்லி பைபிள் எடுக்கும் போது கண்ணை திறக்கணும் ஏ சாமி, கண்ணை திறக்கணும் ஏ சாமி. ஏன் டெய்லி எடுக்கும் போதெல்லாம்? ஏன்னா வேதம் சொல்லுது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. பிள்ளையாம என்ன பண்ணா, எப்படி தப்ப கடவுளை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லாம இஸ்ரவேல் மக்களை போய் சபிக்க போறான். கர்த்தர் கண்ணை திறந்து விட்டார் பாரு. ஐயோ, பயந்துட்டான். ஐயோ, ஓ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆகவே இந்த கண்ணு இல்லை, இந்த கண்ணு திறக்கணும் டெய்லி. அதனால்தான் பவுல் பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 2 ஜெபம் பண்றாரு. 1ஆம் அதிகாரத்தில் 15 கடைசி 19 வரைக்கும். அதே மாதிரி 3ஆம் அதிகாரம் 14 21 வசனம். என்ன ஜெபம்? மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் ஜெபிக்கிறாரு. அப்படின்னா மனக்கண்கள் பிரகாசம். சொல்லுங்க, என்னுடைய மனக்கண்கள் பிரகாசமாகணும். ஆமா, இந்த கண்ணு திறக்கும் பொழுதுதான் வெளிச்சம் நமக்கு வரும். அந்த வெளிச்சத்தை நீங்க பிரசங்கம் பண்ண போதுங்க, வாழ்க்கை மாறிடும் பாருங்க. பேதுரு என்ன சொன்னார் ஆண்டவர்? பேதுருவ எல்லாரையும் கேட்கிறாரு, எப்பா என்ன யாருன்னு கேட்கறாங்க. அவன் சொல்றான், ஒருத்தன் எரேமியான்றான், ஒருத்தன் எலியான்றான், ஒருத்தன் பூர்வ கால தீர்க்கதரிசி. சரி, அடப்பாவீங்களே, எல்லாம் தப்பா சொல்லுங்கிறாங்க. சரிப்பா தம்பி, நீ சொல்லுப்பா அப்படின்னாரு பாருங்க. சொன்ன உடனே அவன் சொல்றாரு, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு மாம்சமோ ரத்தமோ இது வெளிப்படுத்தவில்லை, பரலோக பிதா உன் கண்ணை திறந்திருக்கிறாரு. ஆகவே நீ பாக்கியவான் அப்படின்றார். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப கண் திறக்கப்படும் போதுதான் ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் சபையா மாறும், ஜனங்கள் ஆசீர்வாதமா மாறுவாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எந்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சப்ஜெக்டுக்கு போல. ஹலோ, அப்புறம் பாருங்க, ஆண்டவர் காசை பற்றி தான் பேசிருக்கிறேன். காசு சொல்லுங்க, காசு வாய்த்தான் சொல்லுங்க. என்ன காசு கையில் பர்ஸில் இருக்கிற காசு? ஆமாம், நம்ம பாருங்க. சரிங்க, இந்த கரண்ட் இருக்குதுல்ல, கரண்ட்டு தொட்டா சொல்லுங்க டேஞ்சர், ஆபத்து. 2 எலும்பு கூட போட்டு தப்பு போட்டிருப்பான். ஏன்னா கரண்ட்டு ஷாக் அடிக்கும், ஆபத்து. 440 தொடாத, 230 தொடாத. ஆனா ஆபத்தான கரண்ட்டை வச்சு ஃபேனை ஓடுறது,
ஆபத்தான கரண்ட்டை வச்சு இதோ ஸ்பீக்கர் நடக்குது, ஆபத்தான கரண்ட் மைக்கு ஒர்க் பண்ணுது, ஆபத்தான கரண்ட் என்ன பண்ணுது, கம்ப்யூட்டரு, மைக்கு, அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற என்னது வாஷிங் மிஷினு, ஏசி, எல்லாம் ஆபத்தான கரண்ட்ல எல்லாம் நன்மையான காரியங்கள் செய்யுது. அப்போ அதை எப்படி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே மாதிரி தான் பணம் சில நேரத்தை சொல்லுவாங்க ஆபத்து கொண்டு வந்துடணும். இல்லை இல்லை, அதை சரியா பயன்படுத்தினா அது உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உயர்வையும் மேன்மையும் வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டு வரும். ஆமென். ஆபத்து கரண்ட், ஆனா என்ன எப்படி வருது, நல்ல வெளிச்சம் வருது. அப்போ அது அதோடைய மெத்தடு. அதே போலதான் பணம் நல்லது, அதை சரியா பயன்படுத்தி சரியா பிரசங்கம் பண்ணணும் பாருங்க. ஆகவே அப்போ சபை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, ராயனுக்கு கீழ்ப்படியறதா தேவனுக்கு கீழ்ப்படியதா? ஒண்ணு பாருங்க, நம்ம தலைவர் இயேசு ஒரு பணம் கொடு அப்படின்றாரு. எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு பணம் கொடு. ஏன் ஒரு விளக்க வேண்டி தானே? இல்லை இல்லை இல்லை, ஒரு பணம் கொடுன்றாரு. பணத்தை கொடுத்தோனையும் சொல்றாரு, இந்த பணத்தில் 2 பக்கம் இருக்குது, ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியதை தேவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், அந்த பணத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாலே தப்புன்னு நினைச்சிட்டோம். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க, இன்னொரு இடத்துல வரி கட்டுறதுக்கு பேதுரு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? வரி கட்டணும் உங்க தலைவர். உடனே இவர் வராரு வீட்டுக்கு. அவர் வர்றதுக்கு முன்னே உள்ள வந்த உடனே நம்ம தலைவர் இயேசு சொல்றாரு, என்னப்பா வரியை கட்டணுமா அப்படின்னு. ஆமா ஆண்டவரே, நம்மளெல்லாம் வரி கேட்குறாங்க ஆண்டவரே. அப்படியா? நம்ம ஜெபம் பண்றோங்க, வரியெல்லாம் கட்டக்கூடாது, அல்லேலூயா சொல்லிட்டு வா போய். அப்படியே சொன்னாரு. ஒரு அலையிலேயே சொல்லு, பஸ் டிக்கெட் கேட்டா ஒரு அலையிலேயே சொல்லு போ. பெட்ரோல் பங்க்ல 2 அலையிலேயே சொல்லிட்டு வா போ. பல்லுன்னு போட்டான் வீழுவாங்க. அல்லையில முட காசு வேணும் சொல்லுங்க, காசு வேணும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம தப்பா பாருங்க, நாங்கள் வந்து யாரும் கிண்டல் கேள்வி பண்ணல, தயவு செய்து மன்னிக்கிட்டுக்குவோம். வெளிச்சம் 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 வெளிப்பாடு வெளிப்பாடு உண்டாகணும். முன்னோர்கள் எப்படி போய் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்த ஊழல், இந்த 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 ஊழியத்தில் இருக்கிற இந்த கரப்ஷனை பிடிங்கி எடுக்கணும் பாருங்க. கரப்ஷனை பிடிங்கி எடுக்கணும். ஏன்னா பல கரப்ஷனை பண்ணி சபையும் ஊழியங்களையும் அப்படியே தோய்ந்து போயிருக்குது. காசும் பணமும் வியாதியும் நோய் வியாதியா, அல்லேலூயா ஆண்டவர் கொடுத்திருப்பார், தோத்திரம். எதுக்கோ உனக்கு பவுலுக்கு கொடுத்தார்பத்தியா, எதுக்கு எது அது சரியா புரிஞ்சுக்கிட்டல, அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டல. அதான் பிரசங்கம். அதான் 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 அதுக்கு தான் நம்ம இன்னும் நான் டைமே எடுக்கல. வசனத்தை எப்படி பிரசங்கம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க, வரி கட்டுறதுக்கு என்ன பண்றாரு, போ கடலுக்கு போ, வரி கட்டணும்பா. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நம்ம அல்லையிலேயே சொல்லலாம் வாழக்கூடாது, போ அப்படின்னு போயிட்டு போய் தூண்டில போட்டு மீனை பிடி. அப்புறம் என்ன பண்ண சொல்ற அவரு, வெள்ளி பணத்தை பாப்பை சொல்லுங்க, வெள்ளி பணத்தை பாப்பேன். பணம் பணம் சொல்லுங்க, பணம் வெள்ளி பணம். கொஞ்சம் வாய்த்தன்னு சொல்லுங்க, வெள்ளி பணம். கத்தர்லாம் பிடிச்சி இது பண்ண மாட்டாங்க, நீ அசுத்தம் சொல்ல மாட்டேன். அவரே வெள்ளி பணம் சொல்லிட்டு பைபிளையும் போட்டு அவரே வாய்த்தன்னு சொல்றாரு. நம்ம சொல்லலாம் தாராளமா. ஆமென். வெள்ளி பணத்தை காணுவேன். அப்புறம் என்ன சொல்றாரு, எனக்காக உனக்காகவும் கட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தெளிவு வெளிச்சம் வரணுன்றதுக்காக சொல்றேன். பிறகு இந்த ஊழியத்தில் பாருங்க, பொருளாதாரம் தான் சொன்னேன், பணம் சார்ந்த இந்த இதுல வந்து சரீர பிரகாரமான காரியத்துக்காக அதிகமாக போதிக்கிறார் கர்த்தர். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 5 அப்பம் 2 மீனை கொடுத்து என்ன பண்ணாரு, தான் பொருளாதாரத்தை வெளிப்படுத்தி காமிச்சாரு. பொருளாதாரத்துக்கும் நான் கடவுள், பொருளாதாரத்துக்கும் நான் கடவுள். திராட்சரசத்தை பண்ணி அப்பயும் பண்ணாரு, நான் பொருளாதாரத்தினுடைய கடவுள்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி காமிச்சாரு. பிறகு எலியா சோர்ந்து போய் உட்கார்றான். என்ன பண்றாரு, சோறு போடுறாரு. அப்படின்னா நான் பொருளாதாரம் கடவுள், நான் பொருளாதாரத்துக்கு கடவுள். பொருளாதாரத்துக்கு நீ வேற எங்கேயும் ஆவும் நீங்க எங்கெல்லாம் ஓட தேவையில்ல, பொருளாதாரத்துக்கும். ஏன்னா தேவன் இந்த உலகத்துல மனுஷன் ஆவியா மட்டும் படைக்கல, பொருள் சார்ந்த உலகமா படைச்சிட்டாரு. ஆகவே பொருள் சார்ந்தவனா என்ன படைச்சிருக்கிறாரு. ஆகவே நான் பொருளை நான் பண்ண நெக்லைட் பண்ணனா நான் ஏழையா கஷ்டத்துல தான் வாழ முடியும். எலிசா கிட்ட ஒரு அம்மா வருது. என்ன பண்ணுது,
ஐயா இன்னையா எங்க வீட்டுக்காரர் சேர்த்துட்டார், தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி தான்யா, ஆனாலும் கடன் வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப 2 பிள்ளைங்களை கொண்டு போய் அடிமை பண்ணிட்டான். என்ன பண்றது தெரியல, கடன் தொல்லை தாங்க முடியல. எலிசா சு 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 நான் பிரசங்க என்கிட்ட இருந்தாலும் பேசக்கூடாது. நான் பைபிளை போதிப்பேன், ஜபம் பண்ணுவேன், தபம் பண்ணுவேன், இதெல்லாம் சொல்ல முடியாது. போமா எங்கன்னா போய் யாரும் இன்ஜினியரை பாருமா, அவர் எத்தனை இல்லைன்னா இந்த தொழில் சம்பந்தமான ஒரு ஆளை போய் பாரு. இந்த கடன் இல்லைன்னா கடன் தான் முத்து பைனான்ஸுக்கு போ, இல்லை கோல்டு பைனான்ஸ் அங்கே போமா. நீ எங்க தப்பா வந்துட்டு, நான் ஒரு பிரசங்கர் அல்லேலூயா அப்படியா சொன்னாரு. சார் வெளிச்சம் 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 வேணும் சொல்றாரு. என்னம்மா பிரச்சனை? கடன் பிரச்சனை. எஸ், நான் பிரசங்கம் பண்றேன். இப்போ கடத்துக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட? கொஞ்சம் எண்ணெய் வயா, கொஞ்சம் எண்ணெய்க்குதா? ஓகே சொல்றாரு. பிரசங்கம் பண்றாரு பாருங்க, ஒரு கடன் பிரச்சனைகளுக்கு பிரசங்கம் பண்றாருங்க. அப்ப நீங்க வந்து இங்க புல் பீட்ல கடன் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வுன்றத நம்ம எடுத்து மக்களுக்கு காமிக்கணும். சொல்றாரு, போ எண்ணெய் எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுக்கோ, போய் ஊரில் இருக்கிற எல்லா பாத்திரத்தை வாங்கி கொண்டாந்து அந்த எண்ணெயை எல்லா பாத்திரத்தில் ஊத்துது சொல்லுது. அந்த போய் ஊத்துட்டு வந்து சொல்லுது எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, எண்ணெய் நின்று போச்சு, திருப்பி ஓடிச்சு. ஐயா பிரசங்கியாரு தோத்திரம் ஐயா, என்னையா பண்ணோம் அடுத்தது அப்படின்னு கேட்டுச்சு. உடனேம்மா போமா, அதெல்லாம் வித்துருமா, மீதி காசை கொடுத்து கடத்தை அடிச்சுக்கோ, நீ வாழு. என்ன புண்ணியவானுப்பா இந்த பிரசங்கியாருப்பா, என் கடன் தொல்லைக்கு கூட பிரசங்கம் பண்றாரு, இவர் தாயா பிரசங்கியான்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துவாங்க உங்க ஜனங்க. ஹலோ இருக்கீங்களா இல்லையா? சார் இது விளையாட்டுலாம் கிடையாது, சீரியஸா கேளுங்க. நம்ம வாழ்க்கை நீங்க சொல்லலாம், ஐயா நானே எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் இதெல்லாம் கத்துக்கிறதா? 74 வயசுல தான் ஆபிரகாம கூப்பிட்டு வந்தார் கர்த்தர். 74 வயசு, எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, நீங்கள் தீர்க்காயசோட வாழ முடியும். வலது கையில தீர்க்காயசு, இடது கையில செல்வமும் கனத்தையும் தருகிற தேவன். ஆமா, வலது கையில சொல்லுங்க, வலது கையில தீர்க்காயசு, இடது கையில செல்வம் கனமும் எனக்கு தருவார். நீடித்த நாட்களா என்னை திருப்தியாக்குவார். ஆமென். அது முதிர் வயது சொல்லுங்க, முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பேன், பசுமையா செழிப்பா இருப்பேன், புஷ்டியா இருப்பேன். என் பையன்கிட்ட கையேந்த மாட்டேன், என் பொண்ணுகிட்ட கையேந்த மாட்டேன், யாருகிட்ட கையேந்த மாட்டேன். ஐயா தருவார் எல்லாருக்கும். அல்லேலூயா. வெளிச்சம் வெளிச்சம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சும்மா பாருங்க, ஏதோ இது வந்து லைஃப். கடவுள் சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுபட்டு அந்த நீச கோலத்துல கடவுள் நமக்காக அப்படியே துப்பப்பட்டு நிர்வாணமா தொங்கி, அறநிர்வாணமா தொங்கி, நீ இறங்கி வாயான்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமா தெரிஞ்சு சிலுவையில் பாடுபட்டு நம்முடைய வியாதியை, நம்முடைய நோயை, நம்முடைய வறுமையை, நம்முடைய இல்லாமையை, நம்முடைய குறையை, நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய போராட்டத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமா புதைச்சிட்டாருங்க. புதைச்சி உயிரோடு எழுந்து இப்ப சொல்றாரு, நான் சொல்லுவாங்க ஒண்ணு, உலகத்துல உபத்திரம் உண்டு, 2 கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். இப்ப என்ன சொல்றாங்க, முதல்ல என்ன பண்ணுவான், இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுன்றது வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. திடன் கொள்றது இங்க தாங்க, இதை துப்பிடுவோம் நம்ம. என்ன போயிடுச்சு, உபத்திரம் உண்டு, தீங்கு அனுபவி, சுவிசேஷம் தீங்கு, அது உள்ள வைத்துக்கொள்ள போயிடுது. நெகட்டிவ்லாம் வைத்துக்கொள்ளுக்குது, பாசிட்டிவ் அது போயிட்டு பிரசங்க கட்டணும் போயிட்டு துப்பிட்டு போயிடுறது. எது உள்ள போகணுமோ அது உள்ள போகணும், எதை துப்பணுமோ அது துப்பிடணும். மீனை சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க, எலும்ப. மீனை சாப்பிட்டா முள்ள துப்புவீங்க, சதையை சாப்பிடுவீங்க, எலும்ப தூக்கி துப்புவீங்க, கறியை சாப்பிடுவீங்க. அது மாதிரிதான் சில காரியங்கள் எல்லாம் வந்து அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எதை துப்பணுமோ அதை துப்பணும். இருக்கிறீங்களா? இன்னொன்னு, இயேசுவே பரிசுத்த ஆவியானவர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா பலவீனம், எல்லா சோர்வுகள், எல்லா கவலை, பாரம், கேட்க முடியாத செயல்படுகிற எல்லா சத்துருடைய ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ஆவியானவரே இவங்களுக்கு நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்றைக்கி நிறைய நேரத்தில் கவனிங்க, நம்மளுக்கு ரொம்ப தப்பாக புரிஞ்சிக்கிறோம். சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஆவிக்குரியவளாக இருந்தீங்கன்னா, கவனிக்கிறீங்களா, ஆவிக்குரியவங்களாக இருந்தீங்கன்னா உலகப்புறம் காட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுவீங்க. நீங்கள் உலகப்புறம் காரியத்தில் நல்லா சம்பாதிச்சு அதெல்லாம் படிக்குரிய காலத்தில் கொஞ்சம் டல் ஆகிடுவீங்க. அதே நேரத்தில் பாருங்கள், அவர் நல்ல வேலை சேர்ந்து நல்லா வேலைக்கெல்லாம் போய் நல்லா சம்பாரிச்சு, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெபம்லாம் பண்ண மாட்டார். பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. தப்பு, இது வேதத்தின் தப்பு. ஆபிரகாம் யாரு? விசுவாச தகப்பன். யாருங்க? விசுவாச தகப்பன். என்ன விசுவாசம்? ஆவிக்குரியத்தில் உச்சகட்டம். அவன் தான் தலைவன். ஆவிக்குரிய ஆதாமுக்கு அடுத்து விழுந்து போனவன் ஆபிரகாம் தான். என்ன பண்ணுவான்? அவனுக்கு அடுத்தது ஆவிக்குரிய விதத்துல உச்சத்துல இருக்கிறான். விசுவாச தகப்பன் தன் பிள்ளைய கொண்டு போய் வெட்டினா வெட்டுறான். ஏன்னா கடவுளுடைய அவ்வளவு ஆவிக்குரியவனா இருக்கிறான், அவ்வளவு விசுவாச தகப்பன். ஆனா வெள்ளியும் பொன்னும் ஆடு மாடுகள் செல்வந்தனா இருந்தாங்க. ஒரு பக்கம் ஆவிக்குரியவன், இன்னொரு பக்கம் செல்வம். வேதம் எப்படி சொல்லுது? நம்ம ஏன் எப்படி பண்றோம்? தானியேல் பயங்கரமா 3 வேளை ஜெபம் பண்ணுவார். எப்படி பண்ணுவாரு? என்ன ஜெபம் பண்றீங்க? அவரு வெளிப்பாடு, வெளிப்படுத்தல் விஷயத்தெல்லாம் வெளிப்பாடு அவருக்கு. கருகலான சத்தியம் பயங்கரம். ஆனா ராஜ்யத்துல சிறப்பான அந்தஸ்துல வேலையில இருந்தார். ஹலோ, இருக்குங்களா இல்லையா? யோசேப்பு பயங்கர தரிசனம் ஓடுவான். கடவுளுடைய தரிசனத்தை புட்டு புட்டு வச்சிருவான். எப்படி வச்சிருவான்? புட்டு புட்டு வைப்பான் தரிசனத்தை. ஆனா கடவுள் அவன் கூடியே இருக்காரு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குதான். ஹலோ, அவ பாருங்க, நம்ம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். வேதத்துல என்ன சொல்றதுன்றத நம்ம கவனிக்கணும். வேதம் முழுவதும் பாருங்க, யோசேப்பா இருக்கட்டும், ஈசாக்கு யாருங்க? ஈசாக்கு தியானம் பண்றவன், கடவுள்கிட்ட தியானம். ஆனா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு 100% வெற்றி அடைகிறான். எங்க நோன்றானோ அங்க தண்ணி வருது. எங்க அவன் ராஜா ஓடி வரான், எப்பா நீ தான் பெரிய ஆளுப்பா, நான் உன்னை தப்பா பண்ணிட்டோம்பா, ஐயோ ஐயோ சாமி என்கிட்ட இனிமேல் சண்டை போட்டு உங்ககிட்ட உடன் பண்ணிக்கிட்டாமா அப்படின்னு ஓடி வரான். யாரு? ராஜா. ஏன்னா அவன் சொல்றான், எப்பா இன்னும் கொஞ்ச நாள் விட்டா என்ன, நான் ராஜானா நீ ராஜானா தெரியாது, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிடுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ண வரான். என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னு கவனிக்கணும், வேதத்தை கவனிக்கணும். நம்ம மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு இப்படி மாத்தி வச்சுருக்கிறோம். வேதத்துக்கு போனோம், ரிட்டன் ஆஃப் வேர்டை போய் பார்க்கணும். வேர்டில் என்ன சொல்லுது அதை பார்க்கணும். பிறகு அது மாத்திரம் இல்லை, சொல்றாங்களே ஒரு வசனம் இருக்குதுல்ல, என்ன வசனம்னா, 2 எஜமானுக்கு ஒருவன் வேலை செய்யக்கூடாது. அத்தியா பாஸ்டர் மாட்டீங்களா நீங்க? ஏ சாமி சொன்னார் பார், 2 எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாது. நீங்க உலக பொருளுக்கும் வேலை செய்யக்கூடாது, நீங்க ஆண்டவருக்கு வேலை செய்யக்கூடாது, யாருக்காவது ஒருத்தர் தான் வேலை செய்யணும். பார்த்தீங்களா? மாட்டிக்கினார் பார் பாஸ்டர் பிரிட்டோ விக்டர். என்ன சொல்ல வர்றாருன்னா, 2 எஜமான்னா என்னன்னா, ஒத்து பாவம் என்கிற எஜமான், பிசாசு எஜமான், தெய்வம் என்கிற எஜமான், கிறிஸ்து என்ற எஜமான். இந்த 2 ஒண்ணு, நீ பாவத்துல வாழணும் இல்ல தேவனுக்காக வாழணும். இதுதான் அங்க சொல்றாரு ஒளிய. நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டோம்? தபாக்குன்னு போட்டு நீ உலகப்பூர்வமா ஸ்கூட்டரு காரு பங்களாட்டன் சென்டர்லாம் ஆச்சுன்னா நீ ஆவிக்குரிய மனுஷனா வாழ முடியாது. ஜோக்கர் பாரு, ஸ்கூட்டர்ல போறாரு பாருங்க, கார்ல போறாரு பாருங்க, சென்ட் அடிக்குது பாரு. அவன் உலகம் பாரு, உலகம் ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது உலகம். உலகனா யார் தெரியுங்களா? உலகத்தானா யார் தெரியுங்களா? உலகத்தானா அவனுக்கு ரட்சிப்பு தெரியாது. உலகத்தான இயேசு ரத்தம் தெரியாது. உலகத்தான இயேசுடைய பிற்கப்பட்ட சரீரத்தை பற்றி அறிவு இருக்காது. ரட்சிப்பு தெரியாது, மீட்பு தெரியாது, இயேசு தெரியாது, பரலோகம் தெரியாது, தேவாதி தேவனை தெரியாது, பரிசுத்த ஆவியன் தெரிவாரு, அபிஷேகத்தை தெரியாது, வரங்களை தெரியாது, சபையை தெரியாது. அவன் தான் உலகத்தான ஒழிய. உலகம்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, உடனே நம்ம ஷூ போட்டா உலகத்தான், கண்ணாடி போட்டா உலகத்தான், கலர் பொட்டு போட்டு என்ன சட்டை பார்த்தியா, பொட்டு போட்டு சட்டை, பொட்டு போட்டு சட்டையை போட்டுன்னு
பிரசங்கம் பண்ணுகிறார். இவர்கள் பேசலாம் நம்ம கேட்கணுமா? கவனிங்க, நான் பேசுறது போட்டு போட்டு சட்டை பேசுறது இப்போ இல்லை என் கண்ணாடி பேசுதா, இல்லை என் ஷூ பேசுமா? சட்டை நம்ம பாருங்க, சட்டையை பார்த்து ஏமாந்துடுறோம், கண்ணாடியை பார்த்து ஏமாந்துடுறோம், பொட்டு போட்டு சட்டையை பார்த்து ஏமாந்துடுறோம். கலர் பாரு பாரு, நம்ம சூப்பராக உட்காந்து ரஜினிகாந்த் அந்த மாதிரி உட்காந்துக்கிறார் பாருங்க. அவர் உடனே பாரு, ஐயோ என்னங்க ஒரு நல்லா இருக்கிற பெரிய ஸ்டாரு, அவரை பற்றி சொன்னால் என்ன ஸ்டைலாக இருக்காருன்னு சொல்கிறோம். ஆமாம், கடவுள் அவர் ஸ்டைலாக படிச்சுக்கிறாரு. சுவாமி மீசை சூப்பராக, மீசை முடி பாருங்க அப்படியே சூப்பர் பஃப்னுக்குது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரசிங்க, அழக ரசிங்க, ரசிங்க. மலையை பார்த்து ரசிக்கிறோம், நிலவை பார்த்து ரசிக்கிறோம், சூரியனை பார்த்து ரசிக்கும் போது கடவுளை ரசிக்கிறோம். அது ஆமேன். மீனை மீனுக்கும் ஏசப்பா தோத்துறவனுக்கு என்ன மீனுப்பா, இது வஞ்சிர மீனுப்பா, இது விரா மீனுப்பா, என்ன மீன் ராஜா, என்ன மீன்லாம் தயாரிச்சு கொடுத்து இந்த நாக்கை எப்படிலாம் ருசி பார்க்க வைக்கிறப்பா. சொல்றீங்களா? அந்த மாதிரி ரொம்ப முக்கியம். நம்ம பாருங்க, என்ஜாய் பண்ணவே தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ஜாய்மெண்ட் கிடையாது, நோ என்ஜாய்மெண்ட். போயிட்டு இப்படி போயிட்டு வந்துடணும், அப்படியே ஒரு மாதிரி சன்னியாசி மாதிரி வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சன்னியாசி மாதிரி வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கையில், சம்சாரியா வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா அதுக்காக தான் ஆதாமுக்கு ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனார். முதல்ல அவனுக்கு குடும்பத்தை உண்டாக்கி கொடுத்தார். முதல்ல சபையை உண்டாக்கல, முதல்ல என்ன பண்ணாரு? குடும்பம். ஆகவே தான் ஒரு குடும்பத்தை நடத்த தெரிஞ்சாதான் சபையை நடத்த தெரியும்ன்றார். ஆகவே தான் அருமையான ஒரு மாதிரி பார்க்குறீங்களான்னு சாரி ஏற்றுக்குங்க. இதை ஏற்றுக்கலான்னு எனக்கு கிடையாது. பாருங்க, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது கூட பாதி பேர் ஏற்றுக்கினாங்க, பாதி பேர் போயிட்டாங்க. ஏசாமி பிரசங்கம் பண்ணும்போது பாதி பேர் கேட்டாங்க, பாதி பேர் போயா எங்களுக்கு மோசே இருக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ கூட பண்ணலாம் நீங்கள், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஹலோ, இது என்னன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியாக பகுத்து அறிஞ்சிக்கணுன்றது தான் நம்ம சொல்கிறோம். ஆகவே சரி, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? எதிர்காலம் எப்படி இருக்க சொல்கிறாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லுங்க ஐயா. எதிர்காலம் வேதம் சொல்லுது, யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருந்தது? யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருந்தது? ஆசீர்வாதமா இருந்தது. மட்டும் இல்லை, என்ன பண்றதுன்னா 4 தலைமுறை வாழ்ந்தான். எப்படி வருங்க சொல்லுங்க? நான் 4 தலைமுறை வாழ்வேன். சொல்லுங்க, நான் 4 தலைமுறை வாழ்வேன். சொல்லுங்க, 4 வாய்த்தான் சொல்லுங்க, நான் 4 தலைமுறை வாழ்வேன். இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைப்பார். பைபிள் சொல்லுது. யாரு வாழ்ந்தா தெரியுங்களா? சொறி புடிச்சவன். யாரு? யோபு சொறி புடிச்சு சுரண்டினான். அந்த சுரண்டினவன் 4 தலைமுறை வாழ்ந்தான். அவன் பொண்ணு உலக அழகி. யாருங்க? மிஸ் வேர்ல்டாம். யாருக்கு பிறந்தது? சொறி புடிச்சவனுக்கு பிறந்தது. நான் சொல்றேன், நம்ம குடும்பம் அப்படித்தான் இருக்கும். நீங்க 4 தலைமுறை வாழ்வீங்க. உங்க பிள்ளைகள் அழகா இருப்பாங்க, உனக்கு பிள்ளைகள் அழகா இருப்பாங்க, உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், உங்க சந்ததி பலத்து இருக்கும், உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உங்க பிள்ளைகள் மேல் ஆவியும் ஆசீர்வாதத்தையும் அவர் ஊற்றுவார். உங்கள் பிள்ளைகள் மேல் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உங்கள் பிள்ளைகள் மேல் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உங்கள் பிள்ளைகள் மேல் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. தேவ வார்த்தை உங்க பிள்ளைகள் மேல போடுங்க. தேவ வார்த்தை உங்க பிள்ளைகள் மேல போடுங்க. தேவ வார்த்தை உங்க பிள்ளைகள் மேல போடுங்க. விதைங்க, பிள்ளைகளுடைய மேல தேவ வார்த்தையை விதைங்க. பிசாசுடைய செயல்பாடு ஓடிடும். சொல்லுங்க, நான் 4 தலைமுறை வாழ்வேன். சொல்லுங்க, நான் 4 தலைமுறை இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன். ஆமென். கண்டுபிடிக்கிறவருக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹலோ, என்ன வாழ்க்கை? வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, கவனிங்க. நான் உள்ள போறோம் இன்னும் ரொம்ப, ஏன்னா வெல்த் தான் பேசுறேன், வேற உள்ள வெளியவே போல, பிரசங்கமே எடுக்கல நான். ஹலோ, இருக்கிறீங்களா? அடுத்தது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முந்தின ஆலயத்தை காட்டிலும் என் பிந்தின ஆலயம் எப்படி இருக்குமா?
மகிமையா இருக்கும். அப்படின்னா என்னுடைய முந்தின வாழ்க்கை, நேத்து இருந்த வாழ்க்கை கூட இனி வரப்போகிற வாழ்க்கை பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டமா சொல்லுங்க. என் ஊழியம் பிரம்மாண்டமா இருக்கும், என் சபை பிரம்மாண்டமா இருக்கும், என்னுடைய ஆத்துமாக்கள் பிரம்மாண்டமா இருப்பாங்க, என் குடும்பம் பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம், அப்படியே நானே ஒரு ஆலயம், என் சபை ஒரு ஆலயம், என் குடும்பம் ஒரு ஆலயம், என் பிள்ளைகள் ஒரு ஆலயம். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். தீர்க்கதரிசனமா சொல்லி இருக்கிற இதை நீங்க பேசுங்க. இன்னொரு எதிர்காலம், ரெண்டு சொன்னேன். எதிர்காலம் யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை. அவன் 4 தலைமுறை வாழ்ந்தான், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்தாங்க, அவனுக்கு எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கணும். சொல்லிட்டு திரும்ப பிரசங்கம் பண்றது விசுவாசிக்கணும். அடுத்தது, நீதிமானுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். நடுப்பகல்னா நீங்கள் ஆனா உச்சிக்கு போவோம். ஹல்லேலூயா. நாம என் வாழ்க்கை உச்சியில இருக்கோம் சார். சொல்லுங்க. என் வாழ்க்கை உச்சியில இருக்கும். நான் சொல்ல இந்த நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல இருக்குது, நாங்க வச்சிருக்கிற பைபிள்ல இருக்குது. பைபிளை தான் நான் பேசுறேன். ஒருவன் போதித்தால் வேத வசனத்தின்படி போதிக்க கடவன். சும்மா கதை விட்டு கூடாது. அவருக்கு இப்படி ஆச்சான், இவருக்கு இப்படி ஆச்சான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊழிக பவுலுக்கே உடம்பு சரியில்லாத போச்சு, பவுலுடைய அந்த சுவிசேஷன் அவனே வியாதிப்பட்டவன் தான் அப்படின்னா, பவுல் யாரு? அவரே சொல்ற, பவுல் யாரு, பர்னபா யாரு, அப்போலோ யாரு? நானா சிலுவையில் அறியப்பட்டேன். ஏசு சிலுவையில் அறியப்பட்டார். ஏசு எங்கன்னா ஜோராட்சி சுகர்ல இருந்தாரா? ஏசுக்கு ரொம்ப சுகர்ப்பா, ஏசுக்கு ரொம்ப தலைவலி இருந்ததுப்பா, ஏசுக்கு ரொம்ப கால்வலி வீங்கிச்சு காலு, ஏசுக்கு கிட்னி ப்ராப்ளத்தில் இருந்தாரு. ஹலோ, நீங்கள் நானும் யாரு பிரதிநிதி? பவுல் என்ன மாதிரி ஒரு ஆளு. பவுல் வியாதிப்படலாம், பவுலுடைய சீசன் வியாதிப்படலாம், இயேசு வியாதிப்படல. அவர் வியாதிப்பட்டான்னு சொல்லிட்டு நான் வியாதிப்படணும் அவசியமே கிடையாது. நான் வியாதியை வெறுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதியை வெறுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதியை வெறுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதியை வெறுக்கிறேன். வறுமையை வெறுக்கிறேன், இல்லாமையை வெறுக்கிறேன், பிரச்சனையை வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இது கேட்கறது மட்டும் இல்லைங்க. இது எதுக்கு தான் ஒரு அம்மா சொன்னாங்களே, சேலத்திலேயே இருந்துங்க பாஸ்டர். நான் இங்க இருக்கக்கூடாது, நீங்க தான் இனிமேல் இங்க உங்க ஊருக்கு நீங்க தான் தலைவர், உங்க சபைக்கு நீங்க தான் தலைவர். இதை எடுத்து இதே மாதிரி எடுத்து வெளிச்சத்தை பிரசங்கம் பண்ணினான்னு சொல்றேன், சர்ச்சு, குடும்பம், வாழ்க்கை எல்லாம் பிரமாதம் ஆயிடும் பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ என்ன சொல்ல வரேன் நான், கவனிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுங்க. பிறகு பாருங்க, இன்னொரு வாசனை சொல்லுது இல்ல, என்னது, நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத இதயத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காமிக்கிறான். நீங்க எதை எடுத்து காமிக்க போறீங்க? ஃபுல் பீட்ல நான் என்ன பிரசங்கம் பண்றேன்னா, என்ன சொல்லி இருக்க இன்னைக்கு இந்த சாப்டரை ஃபுல் பீட்ல என்ன பண்றீங்கன்றது நீங்க கவனிங்க. அதான் எங்க பொண்ணு சொல்லுவோம், எப்ப பார்த்தாலும் உங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். என் பொண்ணு டீச்சர் ஆகிறா, இன்னைக்கு வரல. எப்போ பார்த்தாலும் உட்காந்து உங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிறீங்களே. இல்லைம்மா, என் பிரசங்கத்தை ஏன் கேட்குறேன்னா, எனக்கே கேட்க சகிதான்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஜனங்களாம் பாவம் 1 மணி நேரம் தாழ்ச்சி போயிருப்பாங்களே, ஆகவே என் பிரசங்கம் எனக்கே பிடிச்சிச்சுன்னா தான் மக்களுக்கு பிடிச்சா அந்த டெஸ்ட் பண்ணுறோம். ஓ அப்படியா? நான் இதை கதையாக சொல்கிறேன், ஆனால் என்னுடைய பிரசங்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை விசுவாசிக்கணும். ஆமாம், நம்ம போட்டு கேட்டுக்கணும். ஆகவே அருமையானவர்களே, என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண எடுத்து பயன்படுத்தணும். இப்போ அடுத்தது, முந்தின நாள் தீர்க்கதரிசனமா எல்லாம் வந்துடுச்சா? ஒரே ஒரு வசனத்தை நம்ம எடுப்போமா? ஒரு வசனம், யோபு புஸ்தகம். நம்ம பாருங்க, யோபு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம யோபு என்ன எடுப்பாங்க, எங்கே போனாலும் யோபு கர்த்தர் கொடுத்தா அநியாயமா இல்லை இது. ஏங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சாவுக்கு போவாங்கள்ல, சாவுக்கு அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வயசானவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எல்லாம் வயசு செத்துட்டா கூட போதும்,
என்ன பண்ணாங்கன்னா, அல்லேலூயா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, ஓபு என்னது, கத்தர் எடுத்தார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்து அல்லேலூயா இடம்பலாம் அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா இந்த அம்மா, இந்த பொண்ணு பாருங்க நல்லா பாட்டு பாடுச்சிங்க. அதனால ஆண்டவருக்கு பார்த்தாரு, என்ன பண்ணாரு, அவருக்கு மேல கொயருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஆகவே இந்த பொண்ணை தூக்கின்னு போயிட்டாரு. அப்படின்னா எந்த பொண்ணு அப்புறம் பாடாது நல்லா? ஹலோ, எந்த பொண்ணும் நல்லா பாடாது? எப்பா குறைன்னு பாடிடுற, என்ன தூக்காதுப்பா. என்ன கூற்றுல நம்ம பண்றோமோ நமக்கு தெரியல. ஏன்னா அங்க வேற நூற்றுக்கணக்கான ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்கிறாங்க டெத்துல. அவங்க வந்து அப்படியே பரதாமா கொண்டுக்கிறாங்க. இவங்க பேசுறத பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் கொலையாளி மாதிரி பேசிட்டு, ஆண்டவர் தான் திருடன், ஆண்டவர் தான் கொலையாளி, ஆண்டவர் தான் கம்பு எடுத்து படிச்சு எப்போ தப்பு டமால் போடுற மாதிரி. என்ன ஆண்டவர் நம்ம எப்படி காமிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம எப்படி காமிக்கிறோம்? ஒரு திருடற மாதிரி, ஒரு பெரிய கொடூர மாதிரி, ஒரு அப்படியே பிசாசு மாதிரி நம்ம காமிக்கிறோம் பிரசங்கத்தில். ஜாக்கிரதை, மேலே போனோம், மேலே போனோம், மேலே போனோம். புரியுதுங்களா? தேவனை மாதிரி காமிங்க, கிறிஸ்துவ மாதிரி காமிங்க, ஆவியானவர் மாதிரி காமிங்க. உங்க மனசு, உங்க சிந்தனை இங்க ஜனங்களை ஃப்ளீஸ் பண்றதுக்காக கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்ன்றத சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அது யோபு சொன்ன கதை. அவனே லாஸ்ட்ல சொல்லிட்டான், ஐயோ 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 தப்பா பண்ணிட்டான், தப்பா ஐயோ. ஏன்னா அவன் எல்லாரும் அறிவு வளரணும். நான் கூட பாருங்க 20 வருஷத்துக்கு முன்னே சரியா பிரசங்கம் பண்ணல. ஆபிரகாம் என்ன பண்ணான், 20 வருஷம் ஆச்சு அவன் விசுவாசிக்கிறதுக்கு. அவன் ஒரு இடத்துல ஜெபம் பண்றான், ஆண்டவரே 5 பேர் 10 பேர், அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுது. 5 பேர் ஆண்டவரே 10 பேர். அப்போ அவனுக்கு விசுவாசம் கம்மி, அதனால கொஞ்சம் பயந்து இப்ப தைரியமாய் கிருபாய் சண்டையில வர கடவுள்னு சொல்லியிருக்குது. இப்ப என்ன சொல்லிக்குது? எப்படி வர்றாங்க? ஆபிரகாம் மாதிரி, ஆண்டவரே 5 பேர் அப்படியே கேட்கணும். அது அப்போ அவனுடைய ஸ்டைல். அது அவன் வந்து அந்த அளவுக்கு அறிவு வரல அவனுக்கு கடவுளை குறிச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இப்ப என்ன சொல்லுது? தைரியமாய் வந்து கிருபா சண்டையில கேட்க கடவுள், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன்ற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அப்ப பாருங்க, என்ன போதிக்கு எதை எடுத்து எப்படி பிரசங்கம் பண்றது கத்துக்கணும் பாருங்க. இருக்கீங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக, அப்பா இப்பதான் மூச்சு விட்டீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. எனக்காக உட்காராதீங்க, உங்களுக்காக உட்காருங்க. ஏசாமி தான் சொன்னார், எனக்காக அழுவாதப்பா, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்றைக்கு இந்த சமுதாயம், நம்ம ஊழியம் செய்யணும் சிஸ்டர், ஊழியம் பண்றோம், ஒரு போதகர். இந்த சமுதாயம் அழுதுனுக்குது, இந்த சமுதாயம் கஷ்டப்பட்டுனுக்குது, இந்த சமுதாயத்தில் மேலே பவுடர் போட்டுக்கிறான். ஆனால் கஷ்டம், வியாதி, பலவீனம், குடும்ப பாரம், அவனுக்கு பாவம், அவன் வாழ்க்கையை அசிங்கப்படுத்தினுக்குது. சும்மா பவுடர் போட்டு ஸ்பேரன் லாலி போட்டு சுற்றினுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கிட்ட என்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனை நீங்கள் எப்படி இங்கே பிரசங்கம் பண்ணாதான் மக்கள், உங்கள் மக்கள் இன்னொருத்தர் தூக்கின்னு வருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஆள் விட்டுனா நீ இவங்களே அடிச்சு திருத்தி நிற்கிறீங்களே, அது எப்படி ஆள் விட்டுன்னு வரோம்? அது சொல்லும், என்ன பண்ண என்னையே அடிச்சு நிற்கிறீங்க நீங்கள் டெய்லி, இன்னொரு ஆளை வந்து அடி வாங்க வைக்கணுமா? நான் நம்மளுக்கு வேலை பாருங்க, எப்போதுமே ஜனங்களை பல்லார் சில பேர் போனாங்க, இன்னைக்கு பிரசங்கமே சரியில்லை, அடியே அடிக்கல. எங்கள் ஐயா அடி சொல்லுவார். பிரசங்கம் வந்து ஐயோ பேசுவாராம் எங்கள் பாஸ்டர் யாருன்னா சாம் செல்லதோர ஏப்டி. ஆகவே அவர் சொல்லுவார் அடிக்கடி, என்ன பண்ணுறா, இன்னைக்கு பிரசங்கமே சரியில்லை. ஏன்னா பலார்னு அறியலையே. ஏன்னா இவங்க பழக்க தோஷம் அறியணும். வந்தா பலார் அறிஞ்சாதான் அவங்களுக்கு அம்மா சூப்பரா இருந்தது இன்னைக்கு பிரசங்கம். அதே பழகிட்டாங்க. ஏன்னா அந்த போலீஸ், அந்த திருடனுக்கு அடி வாங்கி லட்டியில அடி வாங்கி அதனால அவங்க அடி வாங்கலாம், போயிட்டு வேணும்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 அடி வாங்கி வந்துடும். அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள். நான் சொல்றேன், எதை கத்த பாருங்க, குரல்லாம் சொல்ல, நம்முடைய சமுதாயம் எதிர்கால சமுதாயம் சொல்லுவாங்களே. இன்னைக்கு கூட இன்னைக்கு வந்திருக்கிற அரசியல்வாதிகள் என்ன வச்சுட்டு போறோம்? அன்னைக்கு வந்து ஃபாரினருக்காரங்க டேம்லாம் கட்டிட்டு போனாங்க, நம்ம எதுவும் அது மாதிரி நம்முடைய சந்ததிகளுக்கு எப்படிப்பட்ட பிரசங்கத்தை வச்சுட்டு போறோம்?
எப்படிப்பட்ட பிரசங்கத்தை வச்சுட்டு போறோம்? ஒண்ணுமே இல்லாத, இது இல்லாத, அது இல்ல, ஓ வியாதி நோய் வறுமை சபைனா ஒண்ணுமே இல்லப்பா, அப்படியா? கிடையாது. சபை எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடம், விடிவு காலம் உண்டாகிற இடம், அற்புதங்கள் நடக்கிற இடம், அதிசயங்கள் நடக்கிற இடம், வாழ்வை மாற்ற இடம், மரித்தோர் உயிரோடு எழுப்புற இடம், குருட்டு கண் பார்வை அடைகிற இடம், வியாதிகள் மறையிற இடம், ஆரோக்கியமா இருக்கிறவங்க, வியாதி இல்லாத இருக்கிறவங்க, வறுமை இல்லாத இருக்கிறவங்க, சுகத்தோட இருக்கிறவங்க, ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க தான் சபை. கடைசியாக எங்க பொண்ணு சொல்லுவா, இன்னைக்கு கடைசியா சொன்னாலும் விட மாட்டீங்க டேடி, நான் பார்த்துனே இருப்பேன். அதெல்லாம் ஒரு பிரசங்க, ஒரு ட்ரெக்கு பிக்ஸ். அப்பதான் அவங்க ரெடி ஆயிட்டாங்க. நிக்க வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு பண்ணானு எங்க சர்ச்சில் எழுப்பி நிக்க வச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசுவேன். ஆனால் ஜனங்க, எங்கள் ஜனம் ரொம்ப சூப்பர் ஜனங்க. எங்கள் ஜனங்க சூப்பர் ஜனங்க. சொல்லுவாங்கள்ல காணிக்க, எங்கள் ஜனங்க எப்படி திரும்ப போடுவாங்க? நான் பாருங்கள் 20 வருஷமாக கவரே அடிக்கலை. 20 வருஷமாக நான் கவர் அடிக்கலை. இப்போ தான் இந்த போன வருஷத்தில் தான் கவர் அந்த கவரை தான் சாரி அந்த கவர் அடிக்கலை, அந்த கவர் தான் வாங்கி வச்சேன். ஆனால் ஜனங்க கவர் இல்லாத என்ன பண்ணோம், பன்னு கவரில் அதில் 4000 3000 5000 போட்டு போயிடுவாங்க. இப்பயும் பாரு, நேற்று கூட நான் பார்த்தீங்கன்னா கவர் அங்கே இருக்கும். கொழுப்பு எங்கள் ஜனங்களுக்கு, நல்ல கொழுப்பு சொல்லுங்க, நல்ல கொழுப்பு, நல்ல கொழுப்பு சுருட்டி பேர்லாம் எழுதிட்டு போகாது போட்டு போயிட்டுங்க. ஏன் தெரியுமா? அவங்க கேட்குற பிரசங்கம் அவங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க. இன்னொன்று, போன 2 வாரம் 25 26 போன மாதத்தில் 2 கூட்டம் வச்ச ஓப்பனில் சுவிசேஷ கூட்டம். அங்கே ஒரு பையனுக்கு பேய் பிசாசு போயிடுச்சு. முதல் வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தாங்க சர்ச்சில். நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், கவருங்க, ஆண்டவர் கைட்னஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும். இவங்க இஷ்டத்துக்கு போன வாட்டி துரத்துற மாதிரி துரத்தக்கூடாது. கைட்னஸ் வேணும், இதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பார், அப்படி செய்யணும். ஆகவே தான் கைட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வண்டியில் போயின்னு இருந்தேன், அவங்கள அழைச்சின்னு வர சொல்லிட்டேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், வெள்ளிக்கிழமை வரவே, நாளைக்கு சனி ஞாயிறு சர்ச்சி இருக்குது, அந்த கூட்டத்துக்கு வரவே நான் பார்த்துக்கிறேன்ட்டார். வந்தாங்க. அவன் உள்ளேயே வரத்துக்கு அப்புறம் உள்ளே உட்கார வச்சு ஜெபம் நாங்கள் பாட்டு ப்ரேயர் பண்ணி ஆராதனை பண்ணியிருந்தோம். அவர் தான் ஆண்டவர் தான் எதுவும் பண்ண வேணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் ஒழுங்காக என்ன பண்ணோம், அப்படி இருந்துடணும். போய் நான் என்ன பண்ணேன், ஒரு ஜெபம் பண்ணோம். நான் நைட்டு 10 மணிக்கு அவன் குடும்பத்தெல்லாம் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்றான் என்கிட்ட. நான் சொன்னேன், போ உன்னால் ஒன்றையும் பண்ண முடியாது சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். மறுநாள் சனிக்கிழமைக்கு வந்தாங்க. திருப்பி ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்தாங்க. முடிஞ்ச உடனே அந்த பையனை சேர் எடுத்து வச்சான், எல்லாம் அடுக்கிறான். 2வது நைட்டு ஈவினிங் மீட்டிங் வந்தாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட முடிஞ்ச போது சொன்னாங்க, பையன் தாங்க கார் ஓட்டுன்னு வந்தான். பிரிட்டோ ஒன்றுமே பண்ணல. பிரிட்டோ அவர் சொல்கிறத செஞ்சார், அவ்வளோதான். ஊழியம் அவர் சொல்கிறத செஞ்சால் ஈஸியாக போகும். ஆமே. கார் ஓட்டுறவங்களுக்கு கார் ஓட்டுறது ஈஸி இல்லையா? கார் ஓட்ட தெரியாதவங்களுக்கு தான் கஷ்டம். நிறைய பேர் ஊழியமாக இன்னும் கார் ஓட்ட தெரியலன்னு அர்த்தம். காரு ஓட்ட தெரியல, கற்றுக்குங்க டிரைவிங் கிளாஸ்க்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, குறை சொல்லலை. நம்ம நிறைய பேர் இதை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதே மெத்தடில் பண்ணுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்மளுக்கு ஆண்டவர் ரொம்ப அற்புதமான நம்மளை வழி நடத்துவார். நம்மளை கஷ்டப்படுத்தி அங்கே நம்மளை நடத்துவார். நான் கேட்குறேன், சொல்லுங்கள், கஷ்டத்தெல்லாம் அவர் பட்டாருங்க. அவர் சிலுவையில் அடிப்பட்டு, அவர் அடிக்கப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் பாடுபட்டு, அவர் மறித்து, அவர் துப்பப்பட்டு, அவர் பாதாளத்துக்கு சென்று, அவர் 3ஆம் நாள் எழுந்து, அவர் இப்போ பிதாவின் வலதுபுறத்தில் உட்காந்து இப்போ நமக்காக பரிந்து பேசி பரிசுத்த ஆவி அனுப்பி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் ஈஸியாக இருந்தெல்லாம் கஷ்டத்தெல்லாம் நான் செஞ்சிட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுற, ஈஸியாக பிரசங்கம் பண்ணுப்பா. ஹலோ, ஈஸியாக பிரசங்கம் பண்ணி பிறகு இன்னொன்று தெரியுங்களா, நம்ம என்ன பண்ணோம், தேவன் கவனிங்க, டைம் கொடுத்துங்கன்னா தேவன் சொல்கிறத நம்ம அப்படியே சொல்லணும். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, நான் எதையுமே பிதா என்ன சொன்னாரோ ஏசு சொன்னார், பிதா சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறேன்ற. என்ன சொன்னாருங்க? பிதா சொல்கிறத அப்படியே நான் அப்படியே காப்பி அடிக்கிறேன். நீ என்ன காப்பி அடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இயேசுவை காப்பி அடிக்கிறேன், அவ்வளோதான். எங்கள் காப்பி அடித்து ஃபெயில் ஆனால் என்னங்க அர்த்தம்? ஹலோ, சில பேர் காப்பி அடித்து ஃபெயில் ஆகினுக்கிறோம்.
அப்படின்னா காப்பி அடிக்கலன்னு அர்த்தம். சரியா? நான் சொல்ல அதுதான் இயேசு. ஒரு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் என்ன பண்ணி எப்படி பிரசங்கம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணினா நம்ம ஊழியம் நல்லா இருக்கும். ஆமென். சரி, கடைசியாக நிர்வாணம் என்பது, கவனிங்க, நிர்வாணம் என்பது பிசாசின் உபதேசம். நிர்வாணம் என்பது பிசாசின் உபதேசம், பாவத்தின் தன்மை அல்லது கொடுமை. நிர்வாணம் வந்து பிசாசின் உபதேசம் அல்லது பாவத்தின் தன்மை அல்லது பாவத்தினுடைய கொடுமை. இது எப்படி அப்படின்னா, தேவன் மனுஷனை கடைசியா முடிச்சிடறார், ஜெபம் பண்ண போறோம். தேவன் மனிதனை தமது சாயலில் படைத்தார். அவனை தேவ மகிமைக்காக மூடி இருந்தது, அவன் மகிமை மூடி இருந்தது. ஆனால் பாவம் என்ன பண்ணுது? அவர்களை நிர்வாணமாக்கிச்சு. பாருங்க, தேவன் தேவ சாயலில் படைச்சு மகிமை அவங்களுக்கு, குளோரி அவங்கள இருந்தது. பிசாசு என்ன பண்ணான்னா அந்த பழத்தை சாப்பிட சொன்னோன்னு என்ன ஆச்சுன்னா நிர்வாணம் ஆயிட்டாங்க. நிர்வாணன்றது பழைய தமிழ், நம்ம பாஷையில் அம்மனும் கொட்டி ஆயிட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா? அதானே உண்மை. பழையசு நிர்வாணம், இல்லை சட்டை இல்லாத ஆகிட்டான். அப்படியே கடவுள் வந்து ஓடுறான், திப்பு ஒழிச்சிடான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? நேரா அவங்க என்ன பண்ணாங்க, சொல்யூஷன், இலைய வச்சு தைச்சிக்கின்னு, அது டெம்பரவரி, பட்டுன்னு உண்டா கிழிஞ்சிடும், இல்லை பறந்தா காற்றுல பறக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிருகத்தை அடித்து, அதுக்கு முன்னாலேயே ஸ்திரீ வித்துக்கும் விண் வித்துக்கும் பகை உண்டுவாக்கும். அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னே முதல் ரட்சிப்பை சொல்யூஷனை கொடுக்குறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டவாக்க, அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நீ நசுக்குவான்னு சொல்லிட்டு அங்க முதல் ரட்சிப்பை சொல்லிட்டு தான் அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இப்படியே விட்டுற மாட்டோம், உன்ன ஒரு மிருகத்தை அடிச்சு அங்க என்ன பண்றான், தோலை எடுத்து அவங்கள போத்துறார், உடுத்து வைக்கிறார். பிசாசுன்ற வேலை எல்லாத்தையும் கைட்டு போட வைக்கிற வேலை. தேவனுடைய வேலை எல்லாத்தையும் மாட்டி விடுற வேலை. என்ன வேலைங்க? தேவன் எல்லாத்தையும் மாட்டி விடுவார், பிசாசு எல்லாத்தையும் கைட்டுன்னு சொல்லுவான். இதை கைட்டு, அதை கைட்டு, இதை கழட்டு, அதை கழட்டு, இதுதான் பிசாசுன்னு உபதேசம். அதனால தான் உலகத்துக்கு மக்கள் என்ன பண்ண, கடவுள்கள் எப்படி போக போகிறாங்கன்னா துண்டை கட்டிக்கின்னு போவாங்க. பாருங்க, என்ன பண்ணி போவாங்க, துண்டு இதை உண்டு ஒரு துண்டை கட்டிக்கணும். ஏன்னா இங்கே கட்டின்னு போவாங்க, இங்கே கட்டின்னு போவாங்க. ஏன்னா அதான் பிசாசுன்னு உபதேசம். நீங்கள் இதை கைட்டு அதை கைட்டுன்னு சொன்னீங்கன்னா அது பிசாசுன்னு உபதேசம். தேவன் உடுத்துக்கிறவர், மாட்டி விடுறவர். கெட்ட குமாரன் அப்படியே வரான், பண்ணிக்கிட்டு இருந்து அப்படியே இன்னத்தை எல்லாத்தையும் கைட்டிக்கிட்டு, இன்னும் ஒன்று இருந்துச்சு, சட்டை இருந்துச்சா என்னன்னு தெரியல, வந்த உடனே செப்பலை போடு, வந்த உடனே ஷூவை போடு, வந்த உடனே உடுத்து, வந்த உடனே நகையை போடு, மாற்றாரு. அப்ப தேவ உபதேசம் எல்லாத்தையும் மாற்றுறது, பிசாசு உபதேசம் எல்லாத்தையும் கைட்டி போடுன்னு சொல்றது. ஹலோ, இருக்கிறீங்களா? முடிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப நல்ல தேவன். என்னது இன்னைக்கு என்ன சப்ஜெக்டு? எதை எடுத்து பாசிட்டிவ் எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க. இன்னொன்று, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க. வேற எதையும் பாசிட்டிவ் எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க, வேற எதையும் எடுத்து பிரசங்கம் பண்ணாதீங்க. இன்னொன்று, ஆசீர்வாதமும் ஹெல்த் வெல்த்தை கல்வாரி சிலுவையின் மூலம் தேவனை கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன் ஒரே ஒரு வசனம், யோபு புஸ்தகம் ஒரே ஒரு வசனம் 34, யோபு புஸ்தகம் 34 ஷாக்கா பாக்கா தூராலா பாக்கா 34 இல்லை 33, யோபு புஸ்தகம் 33 24 நினைக்கிறேன், 25, யோபு 33 25 வாசிக்கிட்டீங்களா? வாசிக்கிட்டோமா சார்? ஐயா வாசிட்டீங்களா? அப்பொழுது மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு. அப்பொழுதுனா இப்பொழுது, சிலுவைக்கு முன்னால சொன்னது அது. இப்போ சிலுவையில் நடந்துச்சு, எல்லாமே சிலுவையில் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்பொழுது என்ன பண்ண வரோம்? இப்பொழுது என் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்க சொல்லுங்க, என் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவேன். வேதம் என்ன சொல்லுது? என் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும், வாழ வயது நாட்களுக்கு
நான் திரும்புவேன். வேத வசனத்தை தான் பேசணும். கை சுருங்கிடுச்சு சார், கண்ணு சுருங்கிடுச்சு சார், கழுத்து சுருங்கிடுச்சு சார் சொல்லாதீங்க. வாலிபத்தை இருந்தது பார்க்கல, என் மாம்சம் ஆரோக்கிய முடியும், வாழ வைத்த நாட்களுக்கு நான் திரும்புவேன். 103ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணின் அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினாலும் இரக்கனாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்பதி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப வாழ வயது போல் ஆகும். சொல்லுங்க, நான் சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன், சின்ன பையன் மாதிரி இருப்பேன். சொல்லுங்க, வாய் தந்து, சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன். நான் சொல்லப்பா, நான் காப்பி அடிக்கிறேன்ப்பா, நான் பைபிளை காப்பி அடிக்கிறேன். நீங்கள் பைபிளை காப்பி அடிச்சு நல்லா வாழ்வீங்க. இல்லை உங்கள் சொந்த கருத்து பண்ணால் எனக்கு தெரியாது. நீங்கள் பைபிளை காப்பி அடிப்பீங்களா? எதை காப்பி? நீங்கள் பைபிளை காப்பி அடிங்களா? என்ன அடிப்பீங்க? பைபிளை தான் காப்பி அடிப்பீங்க. அதுவும் நல்லதை பார்த்து காப்பி அடிங்க. ஹலோ, விழுந்து பொண்ணுலாம் காப்பி அடிக்கக்கூடாது, எலும்பெல்லாம் எடுக்கக்கூடாது, முள்ளெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் அங்கே ஆண்டவரே சொன்னார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். பிறகு ஜீவனையும் மரணத்தை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நீ நன்மையை தெரிந்து கொள். ஆகவே இந்த பைபிள் ரெண்டும் இருக்குது சார். இந்த ரெண்டத்தை எது எடுத்து நீங்க பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அதான் சொல்றேனே, நீங்க தான் வாழலை இங்க போடுறீங்க பாருங்க, வாழலை இது ஃபுல் ஃபீட் வந்து வாழலை. வாழலை போட்டிங்கன்னா சோறு வைக்கணும், சாம்பாரை ஊற்றணும், மீன் குழம்பை ஊற்றணும், அப்புறம் என்ன ஊற்றணும், கறி மீன், அது கவுதாரி காடு எறா பீஸு, அது இதெல்லாம் நீங்கள் வைக்கணும். வச்சிங்கன்னா நல்லா ஜனங்க சாப்பிட. இது சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்காரு. அப்போ நான் எல்லா வசனம் சொல்கிறேன். அப்போ ஃபுல் பீட் வந்து ஒரு பெரிய பந்தியா இருக்கணும் உங்க ஃபுல் பீட். அப்போ ஜனங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வேற வாழையை போட்டு தண்ணி பூட்டி அமைச்சிடுறோம். ஹலோ, அல்லேலூயா 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 அப்படின்னு திருப்பிங்கன்னு ஒரு பாடல் பாடுவோம். இப்பொழுது பாடுவோம். நீ ஒரு பாட்டு பாடுமா, நீ ஒரு பாடு. எனக்கு மசனம் வராது இவருக்கு. இல்லைன்னா வார வாரம் ஒரு ஆளை கொண்டு வந்துடுறது. எங்கள் குண்டி முள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாரம் வாரம் ஒரு ஆளை கொண்டு வந்துடுறாங்க, ஸ்பெஷல் பிரசங்கியார. அப்போ இவங்க என்னத்துக்கு தான்? இவங்க செக்ரட்டரியா? இல்லை உங்கள இல்லை, நீங்கள் நல்லா ஆட்கள். செங்கல்பட்டு ஆளை சொல்ல, நான் செங்கல்பட்டு ஆளை சொல்ல. ஏங்க வீட்டு சோறை நீங்கள் போடுங்க, ஹோட்டல் சோறெல்லாம் ஏன் போட்டுக்கிறீங்க? வீட்டு சோறு நீங்கள் சமைங்க, நீங்கள் சமைங்க. சும்மா ஹோட்டலில் ஒவ்வொரு நாளைக்கு ஹோட்டல் சோறு பண்ணால் சமைக்க கடவுள் உங்களை கொடுத்துருக்கிறார். நீங்கள் சமைங்க விதவிதமாக, ருசி ருசியாக. ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசங்கள், வேலை, எல்லா காரத்துக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு, பிள்ளைகள் வளர்க்குற எல்லாத்துக்கும் வகை வகையா இங்க பந்தி வைக்கணும். ஜனங்க அப்பு அப்புன்னு பப்பு பப்பு நாய் பப்பு பப்புன்னு போட்டு. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். சிஸ்டர் சொன்னாங்க 1:15 முடிச்சிருங்க ஐயா அப்படின்னு. நான் சொல்கிறேன், எனக்கு 4 மணிக்கு கொடுத்தா கூட இப்போ ப்ரெசென்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா இங்கே ஃபுல் இருக்குது, காற்று வராது, வார்த்தை வரும். ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா நேரம் போகிறதுக்கு அல்லேலூயா. நான் யாரையும் கிண்டல் பண்ணல. நீங்கள் உட்காந்து நேரத்தை செலவு பண்ணிக்கலாம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவர் வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளை உங்களுக்கு தந்து நேர்ப்பார். தேவாவியான வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளை தருவார். இப்போ சொல்லும் போது கண்ணை திறக்கணும் சொல்லுங்க, கண்ணை திறக்கணும் ஏசாமி, கண்ணை திறக்கணும் ஏசாமி. சும்மா இந்த பைபிளை பார்த்தா மட்டும் போதும், கண்ணை திறங்கப்பா கண்ணை திறங்கப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா விதவிதமான பிரசங்கத்தை கடவுள் கொடுத்து மக்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பொருளாதாரம் பிரச்சனை இருக்காது, வியாதி பிரச்சனை இருக்காது. ஓடன்னு விரட்டிடலாம். பொருளாதாரத்து பிரச்சனை, தரித்திரத்தை ஓட்டணும், வியாதியை ஓட்டணும், நல்ல மனவாட்டியா வைக்கணும். வியாதி இல்லாத மனவாட்டி, வறுமை இல்லாத மனவாட்டி என்ற சபையை மாற்றணும். ஆமென். வறுமை இல்லாத ஒரு பெண்ணைத்தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம். வறுமை இல்லாத அந்த வியாதி இல்லாத பெண்ணைத்தான் நம்ம பையனுக்கு கல்யாணம் படிப்போம், பொண்ணு கல்யாணம் படிப்போம். அது மாதிரி சபை வறுமை இல்லாத ஒரு மனவாட்டியா இருக்கணும்.
வியாதி இல்லாத மனவாட்டியா இருக்கணும். ஏன்னா மணவாளனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டி வேணும். ஆமென். வியாதி உள்ள மனவாட்டி அவருக்கு கல்யாணம் பண்ணி பாரா சொல்லுங்க. லொக்கு லொக்கு ஏ சாமி பக்கத்தில் பாப்பா என்ன டிபி. ஆகவே நீங்களும் நானும் ஒரு டாக்டர், நீங்களும் நானும் ஒரு தொழில் அதிபர். ஏசாமி தொழில் அதிபராக இருந்தாரு. பேதுருக்கு தொழில் அதிபர் சொல்லி கொடுத்தாரு வேலையை. அப்ப அமோகமா லாபம். அவர் வந்து கத்து கொடுத்தோன்னா அமோக லாபம். மறுநாளே பணக்காரன் ஆயிட்டான். அப்படிதான் நீங்களும் நானும் ஒரு தொழில் அதிபராக, நீங்களும் நானும் ஒரு டாக்டராக, நீங்களும் நானும் ஒரு சயின்டிஸ்டாக. ஏன்னா இறையாதே சயின்டிஸ்ட் அமைதல் ஆயிடுச்சு. பேய் பேய் பூசாரி சொல்லுவான், இந்த பேய் ஓட்டுருவேன், அது மாதிரி பிசாசனா ஓடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு இது ஒரு கொடுத்துருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா தெளிவான வசனங்கள் சில, எல்லாம் கிரிட்டிக்கலான சில வசனங்கள் இருக்கும். அதுல தான் நம்ம பிரச்சனை ஆயிடுது. அதுல ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. கடைசி நீதிமொழி 22:2 தேவன் 2 பேரை உண்டாக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா அங்க என்னன்னா தரித்திரத்தை கர்த்தர் உண்டாக்கினார், ஐஸ்வர்யனை உண்டாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? ஓ, அப்ப ஆண்டவர் சில பேர் தரித்திரனை உண்டாக்கினார் பொழுது, சில பேர் ஐஸ்வர்யன் உண்டாக்கினார் போல நம்ம இப்படி காணும். ஆனா தேவன் ஒரு ஆதாமை தான் உண்டாக்கினார். ஆமென். அப்ப அந்த வசனத்தை கோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தை அங்க கோட் பண்றது, ஏன்னா வசனமே நம்மளை கொன்னுடும். ஆகவே அருமையானவர்களே, இதுதான் ஏதோ நாங்க வந்து இன்னைக்கு பாருங்க பாரத்தோடு தான் இது செய்யறோம். பாரம் ஒரு ஊழியக்காரங்க, ஒரு குடும்பம் மாறுச்சு. ஊழியக்காரங்க நல்லா இருக்கணும், ஊழியக்கார குடும்பம் நல்லா இருக்கணும், ஊழியக்காரருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், சபையில் ஆத்துமாக்கள் வரணும், சபைகள் பெருகணும், இயேசு சபையில மகிமை பண்ணணும், கிறிஸ்து அசைவாடணும், தேவாதி தேவனுடைய ஆவியானவர் சபையில் அசைவாடணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பியூர் வெஜிடேரியன் மாதிரி பியூரா பேசுங்க. நீங்க பியூரா பேசுங்க, எல்லாம் மாறிடும். பாருங்க, எல்லாம் மாறிடும். நீங்க ஒருவேளை இங்க இருந்து நீங்க இப்ப செங்கல்பட்டுல ட்ரெயின் ஏறுறீங்க. செங்கல்பட்டுல ட்ரெயின் ஏறி நீங்க வந்து மதுரைக்கு போனோம்னா டிக்கெட் என்ன கேட்பீங்க? மதுரை ஒன்று கூட தான் கேட்பீங்க, திருநெல்வேலி ஒன்று கூட தான் இருப்பேன். செங்கல்பட்டு கொடுனா போயா அப்படின்ட்டுவோம். அதே மாதிரி எனக்கு வியாதியா இருக்கலாம், நான் சுகம் எனக்கு வேண்டும், நான் சுகமாய் இருப்பேன். சுகம் எப்படி? பிரயாணம் பண்ணுவது டிக்கெட் வாங்க தெரியுது, பிரயாணத்துக்கு டிக்கெட் வாங்க தெரியுது. ஆனா வாழ்க்கையில நான் எப்படி பேசணும் எனக்கு தெரியல. பாருங்க, வாழ்க்கையில என்ன பேசணும் தெரியல. ஐயோ வியாதியா தான் இருக்கிறேன், அது வறுமையா தான் இருக்குது, சபை இல்லாத பிரச்சனையா தான் இருக்குது. என்ன செங்கல்பட்டுல இருந்து செங்கல்பட்டு டிக்கெட் கேட்க கூடாது, எங்க போனோன்றது டிக்கெட் கேட்கணும். ஆமா, எங்க போனோம் டிக்கெட் கேளுங்க. நான் சுகத்துக்கு நேராக, ஆரோக்கியத்துக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக, வெற்றிக்கு நேராக என்னுடைய ஸ்டேரிங்க திருப்புங்க. யாக்கோபு சொல்றாரு, ஸ்டேரிங்க திருப்பு, கரெக்டா திருப்பு ஸ்டேரிங்க. இந்த புல்பிட் ஒரு ஸ்டேரிங் மாதிரி, இந்த ஸ்டேரிங்க கரெக்டா புடிச்சிக்கிட்டா ஆசீர்வாதத்துக்கு நேரா, சுகத்துக்கு நேரா, ஆரோக்கியத்துக்கு நேரா, வெற்றிக்கு நேரா, ஜெயத்துக்கு நேரா இந்த ஸ்டேரிங். பைபிள் தான் ஸ்டேரிங். உங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டேரிங் கரெக்டா பிடிங்க, கரெக்டா உங்க கப்பலை ஆற்றின்னு போவீங்க. உங்க சபை என்கிற கப்பல் அழகான பாதைக்கு போவோம். ராக்கா லாமா ஷாக்கா எல்லா கரங்களை உயர்த்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். உயர்த்துக்கு கர்த்தருடைய நாமத்தை. பிரிட்டோ கிடையாது, பிரிட்டோ இல்ல, பிரிட்டோ பத்தி யோசிக்காதீங்க. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகா லாமா ஷத்தா ராபாக்கா. அல்லாஹ் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை ராகா லாபா எல்லா வாய்களை திறந்து கொஞ்சம் அந்நிய பாஷையை பேசலாமா? தேவனுடைய வார்த்தை அப்படியே இறங்கட்டும். இது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆவிக்குள்ள இறங்கணும், உங்க குடும்ப ஆவிக்குள்ள இறங்கணும். இது உங்க வாழ்க்கைக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க தரிசனமா மாறணும். உங்க தரிசனத்துக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அந்த தரிசனத்துக்கு இந்த வார்த்தைகள் அப்படியே பழிக்கும். நீங்க அப்படியே இது விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஹெல்த் வெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் வெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வலது கையில தீர்க்கா, இடது கையில செல்வத்தை கனத்தையும் அவர் கொடுக்கிறவர். வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நான் வியாதி இல்லாத இருப்பேன்,
நான் வறுமை இல்லாத இருப்பேன். இயேசு கல்வாரி சிலுவையில எல்லா வியாதியும், எல்லா வறுமையும், எல்லா இல்லாம, எல்லா குறையும், எல்லா தாட்சியும், பஞ்சத்தையும் கல்வாரி சிலுவையின் மூலமாய், மரணத்தின் மூலமாய் எல்லாத்தையும் புதைத்து விட்டார். உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், ஆசீர்வாதத்தையும், நன்மையும், கிருபையும் என்னை தொடர்வதாக. ரிகாலாமா ஷத்தராபாகா லியாகா ராதோ ருபிகாலாமாகா லியாகா ராதுரினமாகா லாபாபா ஓ ஷத ரபாகா லாது ரிபிகா லாபாபா லியாகா ராகா ருதா ரபாகா லிபாலாபா. இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், ஜனங்கள் மேல இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், ஜனங்கள் மேல இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், எல்லா நரம்பு மேல இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், எல்லா கண்கள் இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், எல்லா காதுகள் இயேசு ரத்தம், எல்லா கிட்னிகள்ல இயேசு ரத்தம், எல்லா யூரின் டியூப்ல இயேசு ரத்தம் தெளிக்கிறேன், எல்லா இருதயத்துல இயேசு ரத்தம் தெளிக்கிறேன், எல்லா நுரையீரல் கல்லீரல்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், உச்சந்தலை உள்ளங்கால் வரை எல்லா நரம்புகள் இயேசு ரத்தம் தெளிக்கிறேன், எல்லா சதையில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், எல்லாவது எலும்புகள்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், மூளையில இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், ரத்த குழாயில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், ஆவியில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், ஆத்துமாவில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ரத்த கோட்டைகளாக ஜனங்களை மூடுவீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஓ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஆனால் மந்தை பெருகுது போய் மனிதரை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஓ வானத்தின் பலகினை தந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய சொல்லும்படி உங்கள் குறைகள்லாம் கிறிஸ்து மகிமையில நிறைவாக்குவான்னு சொல்லி இருக்கிறீங்களே. அப்படியாய் கர்த்தாவே, கணவன் மனைவி உறவை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகள் உறவை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, சபை வளர்ந்து பெருகி விருத்தி அடையும்படியா ஜெபிக்கிறோம். இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி தருவீராக. இயேசுவின் வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகன வசதிகளை ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க மேல தங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்ககிட்ட விசுவாச அறிக்கை ஒன்று கொடுத்துருப்போம். விசுவாச அறிக்கை, அதை விசுவாச அறிக்கை கொடுத்தியாப்பா? அதை என்ன பண்ணுங்க, டெய்லி சொல்லுவாங்க மாத்திரை 3 வேளை போடுங்க. மாத்திரை அது வந்து மௌனமாக படிக்கக்கூடாது, சத்தம் போட்டு உங்கள் காது கேட்குற மாதிரி படிக்கணும். விசுவாசத்தை உங்கள் வாயில் பேசி உங்கள் காதில் கேட்கணும். அது உங்கள் இருதயத்தில் போய் உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே பழிக்கும். பாருங்கள், இதெல்லாம் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு சொல்கிறோம். நீங்க சொந்த வார்த்தை பேசவே பேசாதீங்க. தேவ வார்த்தை அதெல்லாம் வல்ல வசனம், வசனத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதை நீங்க போடுங்க, பாருங்க, பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.